ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியார் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் குடும்பஸ்தனானது எப்படி அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோயின் யூஷியை தான் காட்டுறாங்க. இவ வந்துட்டு ஒரு கோயில்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி மனசு ஒருக்க வேண்டிக்கிட்டு இருக்கான். கடவுளே, எதுக்காக எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த? நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு 22 வயசு தான் ஆகுது. இப்ப நான் எப்படி பிரெக்னென்ட் ஆனேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இவ வந்துட்டு காலேஜ்ல இருக்கும் போது சடனா மயக்கடிச்சு விழுந்திருக்கா. டாக்டர் கிட்ட போய் பார்க்கும் போதுதான், நீ பிரெக்னெண்டா இருக்கம்மா, 1.5 மாசம் ஆகுது குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு செம ஷாக்கு. ஐயோ டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவ ஷாக்கா நின்றுட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோ மேத்யூவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் வந்து சாமியார் ஆக போறான் இல்லையா, அதுக்காக அவன் ட்ரைனிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே கோயில்ல தான் அவனும் இருக்கான். இவ வந்துட்டு வாயிலேயே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நடந்த பிரச்சனைய. இது எல்லாத்தையும் அவன் கேட்டுறான். ஹீரோவும் டக்குனு சேர்ல இருந்து எழுந்துக்கிறானா. அப்ப அந்த பொருள் எல்லாம் கீழே விழுது. ஹீரோயின் ஐயோ சவுண்டு கேட்டுருச்சு, யாரோ இருக்காங்க போல. அப்பா நம்ம சொன்ன எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அப்போ கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வரான். ஐயோ சார், உங்களோட ஸ்பெர்ம் வந்துட்டு காணாம போயிடுச்சு, அதை யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்ம டென்ஷனு. அது எப்படிடா போகும் அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட எதனா கேஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு சார் அப்படின்னும் போது, இந்த பொண்ணுக்கிட்ட எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே செக்ரட்டரி, சார் என்ன சார், இப்போதான் கோயிலில் இந்த பொண்ணை பார்த்தீங்க, சாமியாராக போகிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே அவளுக்கு கேஷ் எல்லாம் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கலாய்க்கிறான். மரியாதையா சொன்னதை மட்டும் செய், ஓவரா வாய் பேசுற அப்படின்னு திட்டுறான். உடனே ஹீரோயின் ஐயோ எனக்கு எந்த காசும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஐயோ பரவாயில்ல வச்சுக்கோமா, இவங்க கோடி கோடியா காசு வச்சுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு வாரிசு வேற இல்ல, கவலைப்படாத, இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பம் இல்லை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வேகமா அந்த காசை பிடுங்கி ஹீரோயின் கையில கொடுத்துட்டு, ஆனதெல்லாம் ஆச்சு, இனிமேவாவது ஒழுக்கமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டான் போல. இவன் காசு கொடுக்குறேன்ற பேர்ல இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போறானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயினோட அம்மாக்காரி ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு பயங்கரமா ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டுறா. எங்கடி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ வேலைக்கு போனியா இல்லையா, காசு கொண்டு வருவியா மாட்டியா, உன் தம்பிக்கார ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ காசு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வரலையே, சீக்கிரம் வா அப்படின்னு கத்துறாங்க. தம்பிக்காரனை இப்பதான் காட்டுறாங்க. இவன் வந்து பயங்கரமா சூதாடுவான் போல, அதனால ஏக்கச்சக்கமா கடனை வாங்கி சூதாடி எல்லாத்தையும் தூத்து போயிருக்கான். இதை பாரு, அவனுக்கு டியூ டேட் எல்லாம் வந்துருச்சு, அவனுக்கு லோன் எல்லாம் கட்டணும், இப்போ வரைக்கும் நீ வந்து உன்னோட சேலரியை எடுத்துட்டு வந்து கொடுக்கல, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்த உடனே அவளும் என்கிட்ட எந்த காசுமே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் மணி வந்திருக்குமே, அது எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் என்னோட டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் தம்பிக்காரனுக்கு செமையா கோவம் வருது. நீ படிச்சு என்னத்தை கழட்ட போற, இப்போ எதுக்கு உனக்கு அவ்வளோ படிப்பு, இப்பவே வேலைக்கு போன அப்படின்னா வீட்டையாவது பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா சூதாடிக்கிட்டு இருக்க நீலாம் படிப்பை பத்தி பேசக்கூடாது, நீ படிக்கவும் இல்லை வேலைக்கும் போகல, வெட்டியா தானே கேம் விளையாடிக்கிட்டு இருக்க, இதுல நீ வந்துட்டு என்ன படிக்காதன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவத்துல பேசிடுறா. அவ்வளவுதான், இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. இதை பார், நான் ஆல்ரெடி உனக்கு மாப்பிள்ளையே பார்த்து வச்சுட்டேன், அவங்க வந்து எனக்கு 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நீ வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவான் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா இன்டர்ன்ஷிப்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, உங்களை வந்துட்டு எங்க கம்பெனில செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிடுது. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவையும் செக்ரட்டரியும் காட்டுறாங்க. செக்ரட்டரி என்ன சொல்றான் அப்படின்னா, சார் உங்க வீட்டுல 3 பசங்க, எதுக்காக சார் உங்க அம்மாவை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க ஸ்பெர்ம் காணாம போயிடுச்சுன்றது வேற தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இன்னும் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். பெரிய பையனை காட்டுறாங்க. பெரிய பையன் வந்துட்டு எக்கச்சக்கமா படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், பட் ஆனா திடுதுப்புன்னு அவனுக்கு ஃபாதர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்து சர்ச் ஃபாதர் ஆயிட்டு இருக்கான். 2வது பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான், டாக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் புத்தர் கோயிலுக்கு போய் போய் இப்ப புத்த மடத்துல மாங்க் ஆயிட்டான். ஐயோ என்னால தாங்கிக்கவே முடியல,
ஆனா இப்போ மூணாவது நீ ஒருத்தனாவது இருக்கன்னு நினைச்சேன். திடுதுப்புன்னு நீ என்னன்னா நானுமே வந்து ஒரு கோயில்ல துறவரம் போறேன்னு சொல்ற. என்னால முடியலடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, இதோட நமக்கு குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்போதான் செக்ரட்டரி என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, மேடம் நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். இவரோட ஸ்பெர்ம் எடுத்து நம்ம ஃப்ரோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்கேஸ் அவருக்கு வந்துட்டு இங்கே வரவே பிடிக்கல, சாமியாராகவே இருக்காரு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இவரோட வாரிசை நம்ம உருவாக்கிடலாம். இதுக்கப்புறம் வந்து ஃபாதர் கிட்டேயோ இல்லைன்னா மாம் கிட்டேயோ போய் நம்ம கேட்க முடியாது. இதுக்கப்புறம் தான் இவர் சாமியாராக போகிறாரு, அதனால இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அதுக்குமே முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா, இதுக்கப்புறம் நீ என்ன போனமா தாண்டா பார்ப்ப, நீ இதை கூட செய்யல அப்படின்னா கண்டிப்பா நான் இங்கே நாடுகிட்டு செத்துருவேண்டா அப்படின்னு சொல்லி அம்மா பிளாக்மெயில் பண்றாங்க. அவனும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இதை பண்ணிருக்கான். இப்பதான் வந்து வீட்டுக்கு ஹீரோ போன உடனே அவங்க அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் டீனை கூப்பிட்டுருக்காங்க. என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மேடம் நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல, உண்மையா எங்க ஹாஸ்பிட்டலோட தப்பு தான். ஆக்சுவலா வந்துட்டு மிஸ் கோ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இவரை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம். பயங்கரமா ஒரு காசை பே பண்ணி அந்த டாக்டர் கிட்ட இருந்து அவங்க அந்த ஸ்பெர்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா அதே பேர் மாதிரி ஒரு பேர் லேடி செக்கப்புக்கு வந்திருக்கா, அவளுக்கு இந்த ஐவி ப்ராசஸை பண்ணி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அட பாவீங்களா, என்னடா பண்ணீங்க, கூனா கூட எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு, ஏதோ ஒரு பொண்ணுக்கு வச்சுட்டேன்னு சொல்கிறீங்களேடா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. மன்னிச்சிடுங்க மேடம், கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை நான் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு டீன் மன்னிப்பு கேட்கிறாரு. இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணாதான் இருக்கும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ தான் என் வீட்டு மருமக அப்படின்னும் போது ஹீரோ என்னது மருமகளாமா, என்னம்மா லூஸ் மாதிரி வளர்ற, அவ யாரு என்னன்னு கூட தெரியாது, அதுக்குள்ள நீ மருமகன் எப்படிமா டிசைட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் என்னடா பண்றது, இந்த குடும்பத்தோட ஒரே ஒரு ஒத்த வாரிசே அவ உடம்புல தான் வளருது, அதனால அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கப்புறமா அவ வந்ததுக்கு அப்புறம் மற்றது எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே நாங்க இவ்வளவு நேரம் பசியில இருக்கோம், நீ சமைச்சு வச்சுட்டு போல காசும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவ என்கிட்ட காசு இல்ல, இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்னது காசு இல்லையா, கண்டிப்பா நீ ஊர் சுத்தத்துக்கு காசு வச்சு இல்லாம இருப்ப, மரியாதையும் பேகை காட்டு அப்படின்னு புடுங்குறான். அப்ப பேக்ல இருக்க ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துறான். இவளும் அவன் பார்க்க கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ புடுங்க ட்ரை பண்றா. அவனா விடுவான், அவன் மொத்தத்தையும் பார்த்து படிச்சிடறான். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்ததுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எவன்கிட்டயாவது வரச்சுன்னு கேட்க முடியுமா, அடி பாவி, எனக்கு 5 லட்சம் 10 லட்சம் வந்திருக்கோம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா, ஆனா எதுவும் வராத மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயி வந்து நிக்கிறியே அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி போட்டு அடிக்கிறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இது என்னோட தப்பு கிடையாது, இது எனக்கே தெரியாம நடந்தது அப்படின்னும் போது, இன்னும் என்னென்னலாம் போய் சொல்ல போற, அது எப்படி தெரியாம நடக்கும், சரி ஓகே ஆனது ஆச்சு, கவலைப்படாத, என்னோட பாஸ் இருக்கான் இல்லையா, அவன் இன்னமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கான், அவனோட 3வது பொண்டாட்டியும் எங்கேயோ ஓடி போச்சான், அவன் எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பான், இந்த குழந்தைய மட்டும் அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். இதை பார், அது எதுவா இருந்தாலும் நான் வந்து முடிவெடுக்க வேண்டியது நீங்க கிடையாது, அவன் நான் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சொல்லி சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் ஓங்கி கழுத்துல ஒன்று வைக்கிறான். அவ்வளோதான் ஹீரோயின் மயங்கிடுறா. அம்மாவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு மயங்கலங்களுக்கு ட்ரக்கை வேற ஊற்றி விட்டுடுறாங்க. ஹீரோயினை அப்படியே வந்து ஒரு ஹோட்டல் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவனோட பாஸுக்கும் கால் பண்ணி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, சீக்கிரமா வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு, பொண்ணு செம தயாரா இருக்கா, உங்களுக்காக தான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் தெளியுது. தெளிஞ்ச உடனே இதை கேட்டுட்டு வேக வேகமா அங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சோம்பேறி, போய் பூடிட ஆவல அப்படின்னு அம்மாக்காரி கத்துறா. இவனும் ஐயோ ஓடிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கேமை வச்சுட்டு இப்பதான் போறான். ஹீரோயினும் தம்பிக்கிட்ட மாட்டிக்கிறா. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா தப்பிக்கிறதுக்காக அவன் கையை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரான். அது வேற எந்த ஹோட்டலும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அதே ஹோட்டல் தான். செக்ரட்டரி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. வரும்போது ஹீரோ வந்து கதவை சாத்த போறான், அதுக்குள்ளேயே இவ வந்துட்டு உள்ள பூந்துடுறா.
ஐயோ இவ மோசமான பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதறிக்கிட்டு நிக்கிறான். அவ வந்து தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அம்மாவும் தம்பிக்காரனும் இங்க ஹோட்டல் பூராவும் தேடிக்கிட்டு இருக்காங்க, எங்கதான் இவன் போனான்னு தெரியலையேன்னு. ஹீரோயினை இவன் நம்பவே இல்லை இல்லையா. ஹீரோயினை வந்து அவன் தப்பா நினைக்கிறான், தயவு செஞ்சு இங்க வந்து வெளியில போன்னு சொல்றான். ஆனா அவளுக்கு வந்துட்டு பயங்கரமா போதை ஆயிடுச்சு. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு சடனா நெஞ்சு வலி வந்துடுது. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோவோட குடும்பத்துக்கே வந்துட்டு ஒரு சாபனம் இருக்கு. அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு சாமியாரை பார்க்கும் போது, ஆமா இந்த சாபனையை போக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்க இந்த ஜாதகத்துல இந்த நேரத்துக்கு பிறந்த உங்களோட சோல்மேட்டை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை காப்பாற்றவே முடியாது. இன்னும் 3 மாசம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 3 மாசத்துல அவங்க கூட 3 வாட்டியாவது நீங்க ஒன்னா இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்க உயிர் பிழைப்பீங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேவைக்கு இந்த மெடிசனை யூஸ் பண்ணுங்க, ஆனா இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு ஒரு மெடிசனை கொடுக்குறாரு. பார்த்தா ஹீரோ அந்த மெடிசனை மிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து பேக் சைட்ல இருந்து கட்டி பிடிக்கிறா. ஆனா ஹீரோயின் கட்டி பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இவளும் போதையில சும்மா இல்லாம இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நீ தான் ஸ்டார்ட் பண்ண, இதுக்கு மேல என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோ வந்து எழுந்து யோசித்து பாக்குறான். அவன் வந்து என் பக்கத்துல வந்த உடனே எதனால என்னோட ஹார்ட் எல்லாம் பெயின் எல்லாம் நின்று போச்சு, என்னவா இருக்கும், இது வரைக்கும் மெடிசன் எடுக்காம எனக்கு வலி குறைஞ்சதே இல்லை, முறையா மெடிசன் எடுக்காமையே வந்து என்னோட வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் இப்பதான் எழுந்துக்கும் போதே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ தான் இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால வந்து அவன் இவளுக்கு எவ்வளோடா காசு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு உனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, என்னது காசு வேணுமா, எனக்கு எதுக்கு காசு வேணும், எனக்கு எந்த காசு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. சும்மா இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்றான். இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்கு, இதை அந்த 5000 ரூபாவை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஐயோ நம்ம தான் இவளை தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நெல்லு, ஆக்சுவலா வந்து நான் உன்னை தப்பா எதனா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு, உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பேசல அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. ஹீரோவுக்கு இப்போ ஒரு டவுட், ஒரு வேளை இவ ஏன் அந்த சோல்மேட்டா இருக்கக்கூடாது, இவளாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நீ எங்க போகணுமோ சொல்லு, நான் உன்னை கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அபார்ஷன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு கேட்குறான், எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆன, எனக்கு தெரியும் இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் வந்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்றா. இவ வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்காக செக்கப்புக்கு போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு டாக்டரும் சொல்லியிருக்காங்க. அப்போ யூ அப்படின்னு சொல்லிட்டு பேரும் குழப்பத்தினால வேற ஒருத்திக்கு பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வந்துட்டு இவளுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது ஹீரோவோட ஸ்பெர்மை எடுத்து இவளோட யூட்ரஸ்ல வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கே கேட்கறதுக்கு இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, என்னோட முதல் குழந்தைய வந்து எனக்கு கொல்லணுன்றது கொஞ்சமும் ஆசையே இல்லை, ஆனா அப்பா பேர் தெரியாத குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறது அந்த குழந்தைக்கு தான் கஷ்டம். அந்த குழந்தை ஒரு நாளும் அடுத்தவங்க கிட்ட கண்டபடி பேச்சு வாங்கும். அந்த பேச்சை நான் என்னோட குழந்தைக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றா. உனக்கு குழந்தைய வளர்க்கறதுல காசு தான் பிரச்சனை அப்படின்னா கவலைப்படாத, நான் வேண்டாம் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன். உனக்கு வந்து குழந்தைய கொஞ்ச நாள் வளர்க்குற வரைக்குமோ உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமோ அந்த குழந்தைக்கான செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இல்ல வேண்டாம், எனக்கு மெயினா வந்து குழந்தையோட அப்பா பேர் தெரியலன்றதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றா. அபார்ஷனுக்காக ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வந்து எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறா. அப்பதான் வந்துட்டு டாக்டர் உள்ள என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் உன்னோட ஃபுல் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் பார்த்தேம்மா, உன்னோட யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ண அப்படின்னா ஃபியூச்சர்ல உனக்கு குழந்தையே இல்லாம கூட போகலாம், ஒரு வாட்டி யோசித்துக்கோமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு வேற ஆப்ஷனே இல்லை, அந்த குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம வளர்க்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. இல்ல சார் நம்ம வந்து அபார்ஷனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்பதான் வெளியில உட்காந்துட்டு இருக்க ஹீரோக்கு செக்ரட்டரி கால் பண்றான். சார் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான்.
கரெக்டா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ற நேரத்துக்கு ஹீரோ வந்துட்டு ரூம்குள்ளேயே போயிடுறான். ஹீரோனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடுறாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மோஸ்ட்லி இது வந்து பையன்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பண்ணணுமா வேணாமான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. இது மொத்தமும் தப்பால மட்டும்தான் நடந்தது, லவ்வால கிடையாது. அதனால வந்துட்டு இந்த தப்பை வந்து தப்பாவே நம்ம முடிச்சிடலாம், வேண்டாம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இவளை எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்றதுன்னு புரியல. ஏன்னா அவங்க அம்மா வந்து இதுதான் ஒரே வாரிசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நாள் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எங்க வீட்டு வாரிசு, எங்க வீட்டுக்கு இந்த ஒரே ஒரு வாரிசு தான், தயவு செஞ்சு இந்த குழந்தை எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ என்ன, குழந்தைக்கு அப்பா இல்லைன்றதுக்காக தானே நீ இதை பண்ண, எங்கள் குடும்பமே உன் பக்கத்தில் நிற்கிறோம், இவன் தான் அந்த குழந்தையோட அப்பா, இதுக்கப்புறம் எதுக்காக நீ அந்த குழந்தைய வந்து கலைக்கணும்னு நினைக்கிற, உனக்கு வந்து என்ன செலவானாலும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ இந்த குழந்தைய பெற்றுக்கிற வரைக்கும் எங்கள் கூட இரு, அதுக்கப்புறம் உனக்கு எங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னா உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு நீ போ, அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைய வளர்த்துக்கிறோம், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்குமே இது நல்ல விஷயம் தானே, குழந்தைய நம்ம கொல்ல வேண்டாம்ல அப்படின்னு யோசிக்கிறா. இது பாரு சின்ன பொண்ணு, உன்னோட இஷ்டம் தான் இது, நீ படிக்கிறேன்னு வேற சொல்லிட்ட, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ அவங்க அம்மா செம்ம கடுப்பாயிடுறாங்க. என் வாழ்க்கையில நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியலையே, எனக்கு வந்து குடும்ப வாரிசே இல்லாம போக போதே, இந்த வம்சமே அழிய போதே அப்படி இப்படின்னு சொல்லி அழுது பெரிய டிராமாவே கிரியேட் பண்ணிடுறாங்க. அங்க ஏதோ ஒரு வகையில இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்க போகுது அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த குழந்தைய நான் பெத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவோட அம்மாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, காலேஜ் படிக்கிற பொண்ணோட லைஃபை கெடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவன் ஃபீல் பண்றான். IVF ப்ரொசீஜரை மாத்தி தப்பா ஹீரோயினுக்கு பண்ணா இல்லையா, அந்த டாக்டரை வந்து வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. இப்பதான் நமக்கு வந்து ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கு. இவ வேற யாரும் கிடையாது, ரொம்ப வருஷமா ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, இவ தான் வந்து அந்த ஸ்பெர்மை வச்சுக்கணும்னு நினைச்சா. பட் ஆனா இந்த டாக்டர் தான் தப்பா வேலையை பண்ணி விட்டுட்டான். இவளுக்கு இன்னும் இந்த விஷயமே தெரியாது, மாத்தி வேற ஒரு பொண்ணுக்கு வச்சுட்டாங்கன்றது. இப்போதான் அவள் வந்து நாளைக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போதான் ஐயோ மேடம், நீங்கள் டிசம்பர் 15 வந்துட்டு புக் பண்ணியிருந்தீங்க, ஆனால் அக்டோபர் 15 வந்துட்டு ஒரு பொண்ணு வந்தால் அவளுக்கு தப்பாக அந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க, ஏன்னா என்னோட வேலையே போயிடுச்சு மேடம், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவள் கத்துறா. நீ கேட்குறத விடவும் காசு அதிகமாக கூட தரேன், ஆனால் அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட மொத்த ஜாதகமும் எனக்கு வேணும், அதை நீ கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் அதே நேரத்துக்கு ஹீரோயினை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்பதான் வந்து அந்த சாமியார் கிட்ட போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வருஷம் பிறந்த பொண்ணா கண்டிப்பா உனக்கு செட் ஆகாது, அவ உனக்கு ஜாதகப்படி செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, அவ கூட இருந்தப்போ உண்மையாவே என்னோட பெயின் எல்லாமே போயிடுச்சு, அதனாலதான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். இல்லப்பா, அது எதனால அப்படின்றது எனக்கு ரீசன் சொல்ல தெரியல, பட் ஆனா கண்டிப்பா அந்த வருஷம் பிறந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா, நான் சொன்ன மாதிரி ஜாதகத்துல பிறந்த பொண்ணு மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஹீரோயினை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க மாமியார். கூட்டிட்டு வந்த உடனே பாருமா, இவங்க கையமைக்கி விடுவாங்க, இவங்க காலமைக்கி விடுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்கன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போட்டு இவங்க எல்லாரும் உன்னை பார்த்துப்பாங்க, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. மேலே ஹீரோவோட பெட்ரூம்ல நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஆண்டி தயவு செஞ்சு எனக்கு தனி ரூம் தாங்க அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த குழந்தைக்காக மட்டும்தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம், அது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோவுக்குமே வேண்டாம், இவ கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். எங்க ஒரு வருஷம் கழிச்சு இவ விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் ஹீரோவோட அம்மாக்கு இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்காக பிஸ்கெட் பால் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஐயோ எனக்கு வயிறு கலக்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல, தயவு செஞ்சு இதை கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு எங்கடா போய் தேடுறது அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்கான். இருந்தாலும் ஹீரோக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, செக்ரட்டரி கிட்ட ஹீரோயினை பத்தி முழுசா எல்லாத்தையுமே கண்டுபிடி, ஒருவேளை அந்த குழந்தை அந்த வீட்டு குழந்தையா இல்லாம இருந்திருந்தா அந்த ஜாதகம்ன்றது தப்பா இருக்கும், அவளோட டேட் ஆஃப் பர்த்ன்றது தப்பா இருக்கும் இல்லையா, அதனால சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவோட அம்மா கொடுத்து அனுப்புனாங்க இல்லையா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. உங்க அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னும் போது, நீ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ டேபிள்ல வச்சுட்டு கெஸ்ட் ரூம்ல போய் பாடு அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட அம்மா சும்மாவா இருப்பாங்க, ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. அந்த மாதிரி ஹீரோயினுக்கு இதாம்மா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வராங்க. அதை வச்சு எங்க ஹீரோயினை இடிச்சிடுவாங்களேன்ற பயத்துல ஹீரோவும் அவளை பிடிக்கிறான். போன வேகத்துக்கு ரெண்டு பேருமே வந்து சோஃபால விழுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இதை பார்த்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நீங்க பத்திரமா உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, காலையில வரைக்கும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவியை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஐயோ ஆன்டி கதவு தருங்கன்னு கத்துறா. ஹீரோவே அது திறக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு என்னோட ரூம்லயே இன்னைக்கு நைட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் நைட்டு அவங்க ஒன்னாவே ஒரே பெட்ல தான் பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த பெயின் வந்துடுது. அதை பார்த்த ஹீரோயின் பதறி போயிடுறா. நான் போய் கதவை தட்டவா, அம்மாவை கதவை திறக்க சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை வேண்டாம், அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆல்ரெடி அவங்க ரெண்டு பசங்களும் சாமியார் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. என்னோட இந்த ஹெல்த் கண்டிஷனில் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட லைஃபை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே கூடாது, இதை கேர் பண்ணவும் முடியாது, நீ மட்டும் என் பக்கத்துலேயே இரு போதும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஹீரோ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கு பெயின் குறையுது. அதனால அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ தான் வந்துட்டு நம்மளோட சோல்மேட்டான்ற மாதிரி யோசிக்கிறான். எல்லாரும் வந்துட்டு இதுவரையில என் பிள்ளைங்களை எவ்வளோ குறை சொல்லியிருக்காங்க தெரியுமா, என் காது படவே அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. ஒரு பையனும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் ஆம்பளைங்களே இல்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியாளுங்க. எல்லா பசங்களும் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பொண்ணுங்க கூட வாழறதே இஷ்டம் இல்லை. நானும் ஒரு கட்டத்தில் எல்லாரும் கேயாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஆனால் இவன் இந்த ரூமில் இவ்வளோ நேரம் தங்கினதை பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் கடைசி பிள்ளை கண்டிப்பாக கே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கு அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இந்த பொண்ணு உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணோட வயிற்றுல வளர்றது உங்க வாரிசே கிடையாது, இவ கண்டவன் கூட எல்லாம் சுத்துறவ, நான் இப்பதான் இவளோட காலேஜ்ல போய் விசாரிச்சுட்டு வந்தேன், இவ அப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன தப்பா பேசுறா. அந்த டைமுக்கு ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்துக்குமே நீதாம்மா பொறுப்பு, நீ பண்ண வேலையால தான் அந்த பொண்ணோட லைஃபே எழுந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்னன்னா அந்த பொண்ணையே வந்து நீ குறை சொல்ற, இது ரொம்ப தப்பான விஷயம். எந்த ஒரு பொண்ணையும் இப்படி வாய்க்கு வந்த மதியெல்லாம் பேசக்கூடாது. நீ பண்ண தப்புனால அந்த பொண்ணு எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. நீ அவகிட்ட மன்னிப்பு தான் கேட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு அவகிட்ட வந்துட்டு இவ்வளவு கோவமா இவ்வளவு ரூடா, அதுவும் அவளையே தப்பா அசிங்கமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ட்டி நான் உங்க வீட்லயே வளர்ந்த பொண்ணு, ஆனா அவளுக்காக நீங்க என்ன இப்படி குறை சொல்றீங்க, என்னோட பேச்ச நம்பவே மாட்டீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு டிராமா போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வர ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு உன்னோட வேலையை மட்டும் பாரு, உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத, யார் எங்க கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னும் போது, இல்ல நீங்க ஒரு ஜாதக பிரகாரம் ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கீங்களாமே, அது நான் தானே சொல்லிட்டு போலான்னு தான் மெயினா வந்தேன். ஆனா இங்க பார்த்த உடனே இவ உங்க குடும்பத்துக்கு பண்ற அக்கிரமத்தை பார்த்த உடனே என்னால நம்பவே முடியல, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவளோட ஐடி கார்டை எடுத்து காட்டுறா. பார்த்தா நாள் கிழமை வருஷம் எல்லாமே வந்து அந்த சாமியார் சொன்ன மாதிரி எல்லாம் 7 பொருத்தமும் பக்காவா இருக்குன்றாங்களே, அந்த மாதிரி இருக்கு. ஐயோ இவதான் என்னோட சோல்மேட்டா, சான்ஸே கிடையாது, எப்படா இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி திரு முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. இல்லைன்னா சில செக் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை சொல்லி விடுறேன், அப்ப நீ வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்றான். இவ செம்ம கடுப்பாயி இவ்வளவு காமிச்சு இவன் நம்மளை ஏத்துக்காம போயிட்டானே அப்படின்னு கோவமா அங்க இருந்து கிளம்புறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம கஷ்டமாயிடுது. அதாவது ஜாதக பிரகாரம் அவன் ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான், இவளையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிட்டு இருக்கான் இல்லையா, நான் கிளம்புறேன் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரமா அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோ நான் கொண்டு போய் உன்னை விடுறேன் அப்படின்னு கேட்டாலும் தேவையில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவ கரெக்டா காலேஜுக்கு வர நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா ஆல்ரெடி இவளை பாக்குறதுக்காக அங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆக்சுவலா இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்களோட பிரச்சனை ஒரே பிரச்சனையா தான் இருக்க முடியும், காசு தான். இவங்களுக்கு இவ இல்லாததுனால எந்த ஒரு காசும் கிடைக்கல, தம்பியும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மணி இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா, சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை, நீ காசே எங்களுக்கு அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ தான் சம கோபத்துல இருக்கா இல்லையா.
என்கிட்ட எந்த காசும் இல்லை, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க உடனே எனக்கு எல்லாமே தெரியுமா, இப்ப ஏதோ ஒரு பணக்காரன் கூட இருக்கியாமே, அவன் கிட்ட கேட்டு எப்படியாவது கொஞ்சம் காசு வாங்கித்தாமா, உன்னோட கல்யாணத்துக்கு நாங்க வந்துட்டு வரதட்சணையே இன்னும் வாங்கலையே, அந்த அந்த கிழவனை நீ கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா கூட 5 லட்ச ரூபாய் கொடுத்துருப்பான். இப்ப இவன் சின்ன பையனா இருக்கான், அதுவும் வசதியானவனா இருக்கான், நான் 1 மில்லியன் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாளா. அவ்வளோதான் காண்டான அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னா பயங்கரமா அழறா. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், படிச்சு நீ வந்து வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துவ அப்படின்னு பார்த்தா காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி எவன் கூடயே போயிட்டு பிள்ளைய வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பசங்க எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லி அழறாங்க. அதை பார்த்த உடனே எல்லா பசங்களும் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே அவளால் அங்கே நிற்க முடியாமல் எப்படியோ எஸ்கேப் ஆகி காலேஜ் உள்ளே ஓடிடுறா. செக்யூரிட்டியும் உள்ளே விட மாட்டாங்க இல்லையா, அதனால செக்யூரிட்டியும் அவங்க அம்மா உள்ளே விடாமல் விட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த கு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவை அப்படியே தனியாக தள்ளிக்கிட்டு வந்துடுறா. இவளுக்கும் ஹீரோயினை பழி வாங்கணும், அவளுக்கும் ஹீரோயினை பழி வாங்கணும். ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் தேவை காசு. அதனால இவ என்ன கேட்குறான்னா, நான் சொல்கிறதெல்லாம் செய்வியா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்களும் நீ எனக்கு 10 மில்லியன் காசு கொடு, நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுமே சரி ஓகே நான் தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயினோட கிளாஸ்ல வந்து ஹீரோயின் ஏதோ ப்ராஜெக்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இந்த கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன்ல ஹீரோயினோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு விட்டுறா. எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ அதுல ஹீரோயின் பேர் தான் இருக்கு, அப்ப அவ உண்மையாவே பிரெக்னெண்டா தான் இருக்காளா, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல என்ன கேவலமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இவளுக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, புருஷனும் கிடையாது. இவ வந்து கண்டவன் கூட எல்லாம் சுத்துறதுனாலதான் இவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. அதனால இப்பவே இவளை காலேஜை விட்டு நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்ல அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு யார் கூட எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்போ ஒரு போட்டோ காமிச்சு இதை பாத்தீங்களா, இவன் கூட தான் வந்துட்டு அவ எந்த நேரமும் சுத்திக்கிட்டு இருப்பா, இந்த ஆளு வயசானவர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறா. ஹீரோயின் ஐயோ அது நான் இல்லை, அது போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க, உண்மையாவே அது நான் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா நீ பிரெக்னெண்டா இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளும் வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்றா. உடனே அங்க இருக்க டீச்சர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்க வாங்கிக்க முடியாதுமா, எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, பெருமை இருக்கு, இதுக்கு மேல தயவு செஞ்சு நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வராத, மற்றபடி எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு உன்னை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட ஒய்ஃபை இந்த ஸ்கூலை விட்டு நிறுத்துறதுக்கு எவனுக்கு இங்க வந்துட்டு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள வரான். ஐயோ இவன் வந்துட்டானா எல்லாத்தையும் கெடுத்துருவானே அப்படின்னு அவளுக்கு செம பயமாயிடுது. அவ வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோட குழந்தை, நான் தான் அதுக்கு அப்பா. அதே மாதிரி இந்த போட்டோ நீங்க கேட்டீங்க இல்லையா, இது போட்டோஷாப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன், அதுக்கப்புறம் யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ நம்ம மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூகு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு அவன் வந்துகிட்டே இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துலயே அவனுக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணட்டும், ஹாஸ்பிட்டல் போலாமா, யாருன்னா பாக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருக்கா. உன்னால அவனை காப்பாற்ற முடியாது, நான் தான் வந்து அவரோட சோல்மேட், அதனால என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அவருக்கு என்ன பிரச்சனைன்றதும் எனக்கு மட்டும்தான் தெரியும், மரியாதையை கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவ இழுத்துட்டு போயிடுறா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஆனா அவ வந்து அவனை முடியாதவனை தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கும் இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாட்டி ஹீரோவோட வலி குறையவே இல்லை. மெடிசன் 2 வாட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட வலியே குறைஞ்சிருக்கு. ஸோ இவனுக்கு நல்லாவே புரியுது, இவளோட டேட் ஆஃப் பர்த்ல ஒன்று தப்பா இருக்கணும், இல்லை அப்படின்னா இவன் நம்மளோட சோல்மேட்டா இருக்க மாட்டா அப்படின்னு அவனுக்கு புரியுது. இந்த ரூட்ல போனா கொஞ்சமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூட்டை மாத்துடா அப்படின்னு பிளான் பண்றா. அவ வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களது கிடையாது, என் வயிற்றுல வளர்ற குழந்தை தான் உங்களது. அன்னைக்கே நான் வந்துட்டு உங்களோட ஸ்பெர்மை யூஸ் பண்ணிட்டேன், பட் ஆனா சொன்னா எங்க நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வளைச்சு அடைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன், இப்போ வேற வழியே இல்லை அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அடியே என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். எக்கச்சக்கமா இவ வந்துட்டு ஃபேக்கா ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதை எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட காட்டுறா. இவனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வயிற்றுல வளர்ற குழந்தைய ஹீரோவோடது இல்லை அப்படின்னா ஹீரோயின் இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோ இல்லை அவங்க அம்மாவோ சொல்றதுக்கு முன்னாடியே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி அவளே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு இப்பதான் நியூஸ் வருது, ஹீரோயின் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணாலும் சரி எங்க இருந்தாலும் சரி உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு குவை
காட்டுறாங்க. அவ வந்து செமையா கிளப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவள் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, அப்போ வயிற்றுல வளர்றது அவங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும் போது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா கடைசி வரைக்கும் வந்து அது அவனோட குழந்தை தான் அப்படின்னு நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பார்க்கும் போதுதான் ஹீரோயின் அங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்றது தெரிய வருது. இந்த கு என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது இந்த விஷயத்த ஹீரோக்கு தெரிய வைக்கணும், அப்பதான் வந்து ஒரே மொத்தமா இவளை வெறுப்பான், இவளை சுத்தமா அவன் தேடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. வேற ஒரு ஆளை விட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இங்க தான் இந்த கிளப்ல வேலை செய்யறா, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதே நேரத்துக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இங்க கிளப்புக்கு வந்திருக்க ஆளுங்களை எல்லாம் வந்து ரெடி பண்ணிடுறா காசை கொடுத்து. எப்படியாவது பயங்கரமா ஹீரோயினை டீஸ் பண்ணுங்க, அவ வந்து தப்பு பண்ணணும், இல்லைன்னா நீங்களே அவகிட்ட தப்பா நடந்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த ஹீரோ பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அவனுங்களும் விடாம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு வாட்டி லவ் ஷாட் மட்டும் என்னோட குடி, நான் விட்டுடுறேன், அப்படி இல்லை அப்படின்னா இப்பவே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உனக்கு வேலை போயிடும் அப்படின்னு மிரட்டுறானுங்க. சரி வேற வழியே இல்லை, ட்ரிங்க் தானே குடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. ஆனா கரெக்டா வந்துட்டு அவ குடிக்க போற நேரத்துக்கு ஹீரோ அங்க வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா பண்றோம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிட்டு இருக்கா. இவன் அடி பாவி, என்னை விட்டுட்டு இங்க வந்தது இல்லாம எந்த ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு முறைக்கிறான். செம கோவமா தரன்னு ஹீரோயினை வந்துட்டு ரூம்க்கு இழுத்துட்டு வரான். அவ வந்துட்டு என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விடுங்க அப்படின்னு கத்துறா. விட முடியாது, உனக்கு என்னதான் தேவை, உன்னால வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். செமையா கோவம் வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கத்துறா. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறான். அந்த டைமுக்குன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கரமா நெஞ்சு வலி வந்துடுது. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா, இப்பதான் கோவமா திட்டணும், என்னடா பண்றது அப்படின்னு முயற்சிக்கிட்டே நிக்கிறா. இவனை காப்பாத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோ வந்து இப்ப என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, என்னது இது ஒண்ணுமே புரியலையே, இவ தான் என்னோட சோல்மேட்டா இருப்பாளா, இவ இருக்கும் போது நான் வந்து மெடிசனே எடுக்கவே இல்லை, ஆனா என்னோட பெயின் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதோட ஹீரோயினும் எழுந்துறா. எழுந்துக்கும் போது தான் வந்து ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட காலர் போனுக்கு கீழே வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பார், என்னதான் இருந்தாலும் நீ பிரெக்னெண்டா இருக்க, உன்னோட குழந்தையும் உன்னையும் காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு காசு வேணும், அதனால என்ன பண்ற அப்படின்னா எனக்கு வந்து அசிஸ்டண்டா இரு, என் கூடியே இரு, நான் வந்து மாசம் உனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நான் இன்னும் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ள எனக்கு என்ன 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறா. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் இல்லையா, அதனால அவளுமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இந்த கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறா. ஹீரோவும் அந்த சாமியாரும் பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்கிறா. ஹீரோக்கு டவுட்டு, அதாவது கு வந்து இவளோட சோல்மேட்டா இல்லைன்னா வந்து ஹீரோயின் இவனோட சோல்மேட்டா அப்படின்றது பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கான். அப்பதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இது வந்துட்டு நோய் இல்லப்பா சரி பண்றதுக்கு, இது வந்து ஒரு சாபனை, அதாவது உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னோர்கள் துரோகம் பண்ணியிருக்காங்க, அந்த துரோகத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நீ அந்த குடும்பத்து வாரிசுக்கிட்டே தான் ஒன்று சேரணும். இன்னும் வந்து உனக்கு 2 மாசம்தான் டைம் இருக்கு, நீ 3 வாட்டி அவ கூட ஒன்றா இருக்கணும், அப்போ மட்டும்தான் உன்னால வந்து உயிர் பழைக்கவே முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ஆசையா ஹீரோயினுக்கு ஒரு டாலர் செயினை வாங்கிட்டு வந்து போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்பதான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுல GPS ட்ராக்கர் வச்சிருக்கேன், நீ இனிமே எங்க போனாலும் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு செம கடுப்பாயிடுது. நான் என்ன நாயா, என்ன தொலைஞ்சு போன கண்டுபிடிக்கிறதுக்கு காலர் பெல்ட்டில் GPS வைக்கிற மாதிரி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. இப்போ என்னங்கிற, உனக்கு பிடிக்கலையா, உனக்கு அப்போ வேண்டாங்கிறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இல்லை போனா போது 1,00,000 ரூபாய் சம்பளம் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறா. அதே நேரத்துக்கு இந்த கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உன் பொண்ணோட வயிற்றுல இருக்க குழந்தை, அது யார் குழந்தையா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அந்த குழந்தைய எப்படியாவது அழிச்சிடு, நீ இன்னும் எவ்வளோ பணம் கேட்குறியோ நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போதான் செக்ரட்டரி வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் நீங்க சொன்ன கெஸ் எல்லாமே கரெக்டு தான் சார், ஹீரோயினோட சொந்த அம்மா அவங்க கிடையாது, 3 வயசுல இருந்து தான் அவளை கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி கு இருக்கா இல்லையா, அவளுமே வந்து
தத்து எடுத்து வளர்க்குற பொண்ணு தானே தவிர அவங்க குடும்பத்தோட சொந்த வாரிசு கிடையாது. அவளோட டேட் ஆஃப் பர்த் எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது, இவங்களா ரெடி பண்ணது தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அப்பனா ஹீரோயினோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லி நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும், அப்பதான் அவளோட டேட் ஆஃப் பர்த் நமக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி உடனே உன்னை பார்க்கணும், சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஃபோன் பேசிக்கிட்டே வரவல்ல அப்படியே பாதி வழியிலேயே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறானுங்க. அவ கழுத்துல போட்டிருக்கிறதுல ஜிபிஎஸ் இருக்குன்றது அம்மாக்கும் தம்பிக்கும் தெரியாது இல்லையா. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவளோட பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு மொபைல தூக்கி தண்ணியில போட்டுடுறாங்க. அம்மாக்கும் பிள்ளைக்கும் எம்பிட்டு பணம் வந்தாலும் பார்த்தாது போல. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ஒருத்தன் கிட்ட பேசியிருந்தாங்க இல்லையா, அவனையே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இவ கூட இன்னைக்கு நைட்டு தங்கறதுக்காக எவ்வளவு காசு தந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆளை நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே அவ ஓடி போக மாட்டாள்ல அப்படின்னு கேட்கறான். இந்த வாட்டி ஓடி போகாத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க வர வரைக்கும் நாங்க தான் பாத்துக்கிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் தம்பிக்காரன். இவனும் போயிட்டு ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு அம்மாவும் தம்பியும் வெளியில நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன குடும்பம்டா கருமோ. ஆனா கரெக்டான டைமுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கே வந்துடுறான். அவ இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் சொல்றாங்க. ஆனா உள்ள வந்துட்டு சவுண்ட் கேக்குதா, அது கேட்ட உடனே ஹீரோவும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் 2 பேரும் போயிட்டு கதையை ஓடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ சும்மா விடுவானா என்ன, அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். மிதிச்சது மட்டும் இல்லாம அவன் மூஞ்செல்லாம் கிழிச்சு எடுத்துறான். நீ வா நம்ம போலாம், இதுக்கு மேல அசிஸ்டன்ட் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். வேற ஆப்ஷனே இல்ல, உங்க குடும்பத்தையே போலீஸ்ல புடிச்சு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மிரட்டுறாரா. உடனே வந்துட்டு இவங்க பயந்துகிட்டு எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. அதாவது குருதான் வந்து இது எல்லாத்தையும் பண்ண சொன்னா காசு கொடுத்தா, அதனாலதான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் ஹீரோக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு வெறி ஆயிடுறான். கோமா ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வரான். பார்த்தா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, குருவை கூப்பிட்டு வச்சு, நீதாம்மா என் மருமக, கவலையப்படாத, எங்க குடும்ப வாரிசே உன் வயிற்றுல தான் இருக்கு, நாளைக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட சம்பந்தம் பேசுறேன் அப்படின்னு போது நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இவ்வளவு நாளும் நான் வந்து நீ சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது, அவ வயிற்றுல நம்ம வாரிசு வளருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே இவதான் என் வீட்டு மருமக, இதை என்ன ஆனாலும் மாத்த முடியாது. நீ இங்க இருந்து கிளம்பி போமா, உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இவன் எதனா பேசுவான், நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே வந்து பொண்ணு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ போனதுக்கு அப்புறமா அம்மாவும் பிள்ளையும் பேசி சிரிச்சுக்கிறாங்க. அம்மா சான்ஸே இல்லம்மா, நீ ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்றான். ஆக்சுவலா வந்துட்டு அவளை பிடிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் போட்டு பிளான் தான் இது. மறுநாளே போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என்கேஜ்மெண்ட் டேட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஹீரோவோட அம்மா. அப்போ வந்துட்டு நீ வாமா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூவை மட்டும் தனியா கூட்டிட்டு போறாங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உங்களோட குழந்தை தொலைஞ்சு போனா இல்லையா, அவ எந்த வயசுல போனா, அவளோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நாள்லயே வந்துட்டு கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்கேஜ்மெண்ட் கார்டை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்குறா. இதுக்கு மேல நீ சும்மா கனவுலாம் கண்டுட்டு இருந்தீங்கன்னா கூட நடக்கவே நடக்காது, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுது. மறுநாளே ஆபீஸ்க்கு போயிட்டு ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறா. ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. இது பார், நீ என்ன பண்ணாலும் சரி, ஆனா 2 நாள் வந்துட்டு நீ சைலண்டா இருந்துதான் ஆகணும். என்னோட என்கேஜ்மெண்ட் இருக்கு, அது வரைக்கும் நம்மளோட கான்ட்ராக்டை நீ கேன்சல் பண்ண முடியாது. அது மீறியும் நீ பண்ண அப்படின்னா நான் நஷ்ட ஈடா வந்து எக்கச்சக்கமான பணம் கேட்பேன், உன்னால கொடுக்கவே முடியாது. அதை கொடுக்க முடியல அப்படின்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். இப்ப நான் என்னதான் பண்ணி தொலைணும்னு சொல்றீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, அதையாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ வரணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறான். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நாளுமே வந்துடுச்சு. அந்த டைமுக்கு கு குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, என்னமா பண்ணிட்டு இருக்க நீ பிரெக்னெண்டா இருக்க, எதுக்காக குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஆமாமா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. செம சூப்பரா வரா. யார் இது, எந்த வீட்டு பொண்ணா இருக்கும் இந்த பொண்ணு, செம்ம அழகா இருக்காளே அப்படின்னு பேசிக்கிறாங்க. உனக்கு இன்விடேஷன் கார்டு கொடுத்தன்றதுக்காக உண்மையாவே நீ வந்துட்டியா, எதுக்காக வந்த? நான் வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்றதுக்காக தான் இன்விடேஷன் கொடுத்தேன், அவன் கிட்ட இருந்து ஒதுங்கி இருன்னு சொல்றதுக்கு தான் கொடுத்தேன், உன்னை வர சொல்லல அப்படின்னு கத்துறா. ஆனாலும் இந்த வில்லியோட ஹேர்ஸ்டைல பார்த்து எனக்கு செம்மையா சிரிப்பு வந்துருச்சு, வலியே வந்துடுச்சு வயிறு. 2 சைடும் கொம்பு முளைச்சா மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு. இந்த சைட்ல இருந்து பார்க்கும் போது அது கொஞ்சம் 2 காலம் நீட்டா முளைச்சா மாதிரி வேற இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு ஆடியோவை பிளே பண்றான். அது வேற எந்த ஆடியோவும் இல்லை, இவன் வந்து டாக்டர் கிட்ட பேசியிருப்பா இல்லையா, அந்த ஆடியோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்டேஜ்ல போட்டுடுறாங்க. ஐயோ அது நான் இல்லை யாரோ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, இது எல்லாமே
தப்பா இருக்கு, உண்மையா என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையா சொல்ல வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த அப்பா அம்மாவோட உண்மையான குழந்தை. 3 வயசுல அந்த குழந்தை தொலைஞ்சு போயிருக்கு. ஸோ இவன் வந்து ஆல்ரெடி இவங்க யாருக்குமே தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் போல. அதை எல்லாத்தையுமே இப்பதான் காட்டுறான். அம்மா இதெல்லாம் உண்மை கிடையாதுமா, இவங்க எல்லாரும் வந்துட்டு ஏமாத்த பாக்குறாங்க. 18 வருஷமா ஒரு பொண்ணு காணாம போயிட்டா, இப்ப சடனா அவ தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா நீங்க எப்படி இதை நம்புவீங்க, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பலார்னு உனக்கு கன்னத்திலேயே வைக்கிறாங்க. உன்னை இவ்வளவு தப்பா வளர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து தப்பா வளர்த்துட்டேன். அதனாலதான் நீ இன்னைக்கு இப்படி கொலை பண்ற அளவுக்கு, அந்த குழந்தைய அழிக்கிற அளவுக்கு மோசமானவளா வளர்ந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மச்ச அடையாளம் ஒன்று இருக்கு இல்லையா, நிலா மாதிரி, அந்த அடையாளத்தை காட்டும் போதுதான் இவங்களுக்கு இன்னமும் கன்ஃபார்ம் ஆகுது ஹீரோயின் தான் அவங்களோட குழந்தைன்ற. இவ்வளோ நாள் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தது தான் தப்பாக போச்சு. எங்களோட பிள்ளையே வந்துட்டு நீ கொல்ல பார்த்துருக்க. அதனால இப்போதைக்கு நீ ஜெயிலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே இவ்வளோ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயினோட மனசுல கஷ்டமா இருக்கு. இவன் ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்மளை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறான். இவன் அதுக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அதுலயே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடுது. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறிடுறாங்க. அப்பதான் வந்து சாமியார் அந்த இடத்துக்கு வராரு. இன்னைக்குதான் 3 மாசத்துல கடைசி நாள். இதுக்கு அப்புறமும் வந்து இந்த நெஞ்சு வலி இவனுக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு மெடிசனாலையும் காப்பாற்ற முடியாது இவனை அப்படின்னும் போது, அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேற வழியே இல்லாம நீயும் அவனும் வந்துட்டு ஒன்னா இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் தப்பு, என் பொண்ணுக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவோட அம்மா கதை எழுதுறாங்க. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துமா, அவன் உன்னை உயிர்க்குயிரா காதலிக்கிறான், உனக்காக தான் இது எல்லாமே பண்ணா இவ்வளவு நாளும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துடுறா. நீங்க எல்லாருமே இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றான். ஆனாலும் மறுநாள் காலையில ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. காலையில எழுந்து ஹீரோ இப்பதான் அந்த லெட்டரை பாக்குறான். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்னோட தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கு மேல இருக்காது. அதனாலதான் நானே உங்க வாழ்க்கையை விட்டு போறேன். வெறும் ஜாதகத்துக்காக மட்டும் உங்க கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றா. அதை பார்த்த உடனே அடி பாவி, நான் ஒன்னு லவ் பண்றேன், ஏன்டி விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஹீரோ நேரா கிளம்பி ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தா வந்துட்டு செக்யூரிட்டி வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்ப்பா, எனக்கு வந்து நீ மாப்பிள்ளையா வர்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என் பொண்ணு அதுக்கு சம்மதிக்கணும். சம்மந்தம் இல்லாம கண்டிப்பா நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு வீட்டுல இல்ல, ஷாப்பிங் போயிருக்கா, நீ அதனால இங்க தொல்லை பண்ணாத, கிளம்பு அப்படின்னு அனுப்பிடுறாங்க. கிட்னாப்பிங் இல்லாம எந்த ஒரு சீட்ராமாவும் முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயினை போற வழியிலேயே ஒருத்தன் கிட்னாப் பண்ணிடுறான். ரொம்ப நேரம் ஆகும் வீட்டுக்கு வரவே இல்லை. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் தான் ஜிபிஎஸ் வச்சிருக்கான் இல்லையா அவளோட நெக்லஸ்ல, அதை வச்சு ஃபாலோ பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற இடத்த தேடி போறான். பார்த்தா இந்த கு என்ன பண்றா அப்படின்னா ஒரு பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டல், பழைய ஹாஸ்பிட்டல் போல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை தூக்கிட்டு போய் வச்சுட்டு இங்கதான் உனக்கு ஆப்ரேஷன் நடக்குது, இன்னைக்கே நீ உன் குழந்தைய பார்க்க போற அப்படின்னு சொல்றா. ஐயோ என் குழந்தைய எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆனா லக்கிலி டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அடி பாவி நாசமா போனவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கு ஒரு தள்ளிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லி கட்டெல்லாம் கழட்டி விடுறான். எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து ஹீரோயினை கொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் போது ஹீரோ என்ன பண்றான்னா அவன் அந்த குத்தை வாங்கிடுறான். ஹீரோ வரும்போதே போலீஸ்க்கும் போன் பண்ணிட்டு வந்ததுனால அந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு போலீஸுமே வந்துடுறாங்க. வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. 2 நாள் ஆகியும் வந்து ஹீரோ கண்ணு திறக்கவே இல்லை. ஹீரோயின் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. உட்காந்து அழுதபடியே இருக்கா. ஒரு வழியா ஹீரோவும் கண்ணை திறந்துடுறான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காரு, 2 நாள் கொஞ்சம் நல்லா நிம்மதியா தூங்கிட்டாரு போல, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, காயம் சின்னதுதான், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு வந்து இன்னமும் என்ன சந்தேகப்படாத, உண்மையாவே முதல்ல எனக்கு உன் மேல லவ் கிடையாது, ஆனா உன் கூட பழக உன் கூட இருக்க எனக்கு வந்து உன் மேல பயங்கரமான லவ் வந்துருச்சு, மற்றபடி ஜாதகத்துக்காக எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோயினோட அம்மா வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு
எது சந்தோஷமோ அதுதானே அவங்களோட சந்தோஷம். அதனால அவங்களுக்கும் இதை பத்தி கவலை கிடையாது. பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறந்துடுறான். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட போடுறான் ஹீரோ. அது நல்லாவே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடே நீ மொத்தமா கியூர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ அந்த சாமியார் சொல்லிட்டாரு, இன்னும் எதுக்கு இந்த டிராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. நான் என்ன பண்றது, புள்ள பிறந்தனால நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டேன், உன் பிள்ளைய பத்தி மட்டும்தான் கவலைப்படுற அப்படின்னு சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும்டா நீ இந்த ஆக்டை தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவளும் கலாச்சிட்டு இருக்கா. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ட்ராமாவில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான வெள்ளியை வந்துட்டு காதலிக்கிற ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த வெள்ளியை வந்து எப்படி மாறுறா அப்படின்றது தான் கதை. அது மட்டும் இல்லாமல் ஏக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ட்ராமா வந்து செமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை வந்துட்டு ஒரு 7-8 பேர் துரத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. பிடிங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினோட பேர் அக்டோபர். ஆக்சுவலி வந்து பார்த்தா இவளோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பணக்காரர். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் இவ. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இவ ரொம்ப கெட்டு போயிட்டா. இவளும் இப்போ எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாளா. ஆனால் ஃபுல்லுமே சுத்து போட்டுடுறாங்க. இவளால் ஒன்றும் பண்ண முடியல. அடே நான் யாருன்னு தெரியுமா, நான் யாரோட பொண்ணுன்னு தெரியுமா, நான் மட்டும் நினச்சேன் அப்படின்னா நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்கடா, மரியாதையாக வழி விடுங்க நான் போனோம் அப்படின்னு போது, அடியே நீ யாரோட பொண்ணு, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளோ மோசமானவ அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நாங்கள் உன்னை தூக்கியிருக்கோம். அதனால நீ இவ்வளோலாம் பேசவே தேவையில்ல, ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ தான் வந்துட்டு செம்ம சூப்பராக ஒரு வண்டியில் வந்து ஒருத்தன் நிற்கிறான். அடடா ஒளி வந்து விட்டது, இருள் விலகி விட்டதுன்ற மாதிரி நம்மளை காப்பாற்றுறதுக்கும் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறா. இவர் தாங்க நம்மளோட ஹீரோ. இவரோட பேர் வந்து பைஜியாங். இவர் வந்து பார்த்தா ஒரு கூட்டி தாதா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக என்ன நடக்கும், ஹீரோ வந்த உடனே கஷ்டப்பட்டு எப்படியாவது எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றுவார், அதுதானே நடக்கணும். ஆனால் எங்கே மாறுதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கிட்னாப்பே பண்ண சொல்லியிருக்கான். அவனை பார்த்த உடனே கெஞ்சி கதற ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்க கூடாது, எலும்பெல்லாம் உடைச்சிருக்க கூடாது, உன்னை கேவலமாக திட்டிருக்க கூடாது, இது எல்லாத்தையும் விட்டு என்னை மன்னிச்சுட்டு இங்கேருந்து என்னை விட்டு அனுப்புனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஐயோ என்னடி செல்லம் நீ இப்படி பேசிட்ட, உன்னை வந்துட்டு மன்னிச்சு விடுறதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் உன்னை துரத்திட்டு வந்து எல்லாரும் பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவனுங்களே என்னை கேவலமாக பேசுவானுங்க, அதனால இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீ செத்து போயிடு, என் கையால் செத்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். சடனாக அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இவ தான் வந்து இந்த ஸ்டோரியை எழுதிட்டு இருக்கா. அப்பாடா நல்ல வேலை, இந்த வில்லிக்கு சரியான முடிவை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம பார்த்தது ஒரு ஸ்டோரி புக்கு, அதோட ரைட்டரே நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யாங் யாங். இப்போதான் நமக்கு அக்டோபர் கதையை காட்டுறாங்க. அக்டோபர் இருக்கா இல்லையா, அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு. மொதல் ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இவளும் இவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை இவளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஏழ்மையில் இருக்கான், அவனுக்கு யாரும் கிடையாது, அவன் அனாதையாக இருக்கான். அதனால அவனை அடித்து எப்போ பார்க்குறாலோ அப்பெல்லாம் வந்துட்டு துன்புறுத்திக்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி எல்லாம் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவளுக்கு நல்ல சாவே வரக்கூடாது, இந்த மாதிரியான சாவு தான் வரணும். அப்போதான் ஆடியன்ஸும் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க, பயங்கரமா என்ன பாராட்டுவாங்க அப்படின்னு யாங் யாங் உட்காந்து பயங்கரமா சந்தோஷத்துல இருக்கா. அடியே நாசமா போனவங்களே, நான் அடி என்னை பத்தி இப்படி எல்லாம் எழுத சொன்னேன், உன்னாலதான் இவ்வளவு மோசமான சாவு எனக்கு வந்துடுச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டி, நீ தான் என்னோட கேரக்டர் இவ்வளவு கேவலமா எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ வாய்ஸ் கேக்குது. ஐயோ இது என்னடா ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேக்குது, நமக்கு பைத்தியம் முத்திருச்சா அப்படின்னு சொல்லி அவ குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயின் இருக்கிற இடத்த விட்டு காண போயிட்டா. உங்க எல்லாருக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும், வேற எங்கேயும் இல்லை, ஸ்டோரி புக்குள்ள தான் போயிட்டா.
கண்ணை திறந்து பார்த்தா வெள்ளி அக்டோபராய் நம்ம ஹீரோயின். ஐயோ என்ன கொடுமடா இது, நான் இந்த வெள்ளியா வந்துட்டேனே, அப்பனா எனக்கு எவ்வளோ மோசமான சாவு ஹீரோ கையால் கிடைக்க போகுது. ஐயோ இந்த லைஃப்பை நான் மாற்றணும், இல்லை அப்படின்னா நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு சாக வேண்டியது தான் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு புரியுது எந்த டைம் லைனில் வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹீரோவை வந்துட்டு பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ தான் இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் உடைக்க சொல்லியிருக்கா போல. ஐயோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அவன் நம்ம மேலே கொலை வெறியா ஆயிட்டான். அவன் வந்து ஒரு கேங்ஸ்டரா ஆயிட்டான். நம்மளை வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சேர்த்து கொலை பண்றதுக்கே வந்துட்டான். கண்டிப்பா இந்த சீனை நம்ம வந்து அப்படியே மாத்தணும், இல்லை அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஐயோ 7 கழுத வயசாகுது, உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, நான் தான் சின்ன பொண்ணு, ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ண மாட்டீங்களா, நான் அடிக்க சொன்னால் அடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மேடம் அதுதான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இங்கே பாரு பைஜன் ஏந்திரி அப்படின்னு சொல்லி இவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. தெரியாமல் நடந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் இவளுக்கு ஒரு யோசனையே ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோக்கு காது கேட்காது. ஆமாம் இவனுக்கு காது வேற கேட்காது, இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் ஹீரோ பாக்குறான். பார்த்தா அவனோட இயரிங் அடியே போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அடப்பாவீங்களா, நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னா நீங்க 10 விஷயம் செய்றீங்க, அதனாலதான் இவன் என்ன மேல கொலை வெறி ஆக போறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. மேடம் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க தானே வந்துட்டு அவனை அடிக்க சொன்னீங்க, உங்களுக்கு தான் ஏழைங்க அனாதை பசங்க எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோம், ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஐயோ டோட்டலாக நம்ம மாறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பைத்தியம்னு நினச்சிப்பாங்க, அதனால நம்ம கதையோடு ஒத்து போயே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. இல்லை நான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லலை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே இவனை கொண்டுட்டா அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்காதா, இவன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டாய் மாதிரி, எப்போல்லாம் எனக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு நான் இவனை வச்சு விளையாடுற மாதிரி அப்பப்போ அடிப்பேன், அப்பப்போ வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறனோ அதெல்லாம் பண்ணுவேன்றா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா, ஐயோ இவனுக்கு லிப் ரீடிங் தெரியும்ல, இவன் நம்ம பேசுறத வச்சு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நானே வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், வா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. மரியாதையா கையெடு என் மேல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளுறான். நானே என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் கூட இருக்கவர் சொல்றாரு, மேடம் இன்னைக்குதான் உங்க அக்கா வராங்க, ஏர்போர்ட்டுக்கு நீங்க பிக்கப் பண்ணதுக்கு போறதா இருந்துச்சு, என்ன பண்றது அப்படின்னும் போது, அந்த ஏர்போர்ட்டுக்கு வேற யாருன்னா அனுப்பி, இப்போதைக்கு என்னால் ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது, நான் இவங்க பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. இங்க பார்த்தா ஹீரோவே வந்துட்டு ஒரு கிளினிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ வந்து நிக்கிறா. பார்த்தா உடம்பு பூரா காயமா இருக்கு. ஐயோ நான் இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன், அதனாலதான் இவன் வந்துட்டு அக்டோபர் மேல செம்ம கோவத்தில் இருக்கான், அவனை கொல்ல கூட போறான். இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே, இவன் செம்ம கோவத்தில் இருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசனையில இருக்கா. இவ வேற ஸ்டோரி ரைட்டர் ஆச்சே, இவளுக்கு கதை எழுதவா தெரியாது, உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா நீ ஏதாவது சாப்பிட்டாகணும், நான் இந்த ஆப்பிள் உனக்கு தோல் சீவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோலை சீவுறன்ற பேர்ல பாதி ஆப்பிள காணும். ஹீரோ அப்படியே கேவலமா நான் கேட்டேனான்ற மாதிரி ஒரு லுக்கை விடுறான். இல்ல சரி சாரி, உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்து தானே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை எடுத்து ஊத்துறா. அதையும் ஹீரோ மேல ஊத்தி விட்டுறா. அடே கொஞ்சம் சும்மாறா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு செமையா கடுப்பாயிட்டு இருக்கு. இதுல தொடச்சு விடுறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப நேரமா தொடச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இன்னும் கடுப்பாயிரான் ஹீரோ. போதும் நீ ரொம்ப நேரமா தொடக்கிற, தண்ணி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறோம். மறுபடியும் கால் தடுக்கி ஹீரோ மேலே விழறாளா. அப்பதான் வந்து ஹீரோட கண்ணை பாக்குறா. அடடா நம்மளோட ரைட்டிங்ல இவ்வளவு அழகாவா இவனை எழுதி இருக்கும், சான்ஸே இல்லை. உண்மைதான், அவன் கண் அழகு, அவனோட ஷோல்டர் அழகு, அவனோட லிப்ஸ் அழகு, அதெல்லாம் நம்ம எழுதுனது தானே, அதனாலதான் இவன் இவ்வளவு அழகா இருக்கான் போல அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா போதுமாம்மா, நீ நல்லா தொட்டு பார்த்துட்ட அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். அது எப்படி நீ கிளம்புவ, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இன்னைக்கு இங்கதான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. நீ கூட இருந்த அப்படின்னா என்னால சுடுகாட்டுல கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு திட்டிடுறான். நீங்க என் மேல கோவப்படுறது தப்பே இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது, இது எல்லாமே என் தப்பு தான். முதல்ல நான் இதுவரையில முட்டாள்தனமா இருந்துட்டேன், ஆனா இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் யாரையும் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அதுவும் உங்களை கண்டிப்பா கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சாத்தான் வேதம் ஓதுற கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதையை இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்துறான்.
ஹீரோயின் அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கா. நீ மன்னிப்பு கேட்டா அப்படின்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ உன்னை ரெண்டாக கிழிச்சு போட்டுருவேன், பார்த்துக்கோ. உன் தலை தனியாக முண்டம் தனியாக பிச்சு போட்டுருவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்திடுறான். ஐயோயோ என் தலை அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிக்கிறா. வரும்போதே வந்துட்டு அவ புது ஹியரிங் ஹெட்டே வந்து வாங்கிட்டு வந்திருப்பா ஹீரோக்கு. அதை எடுத்துட்டு வந்து போட்டு விடுறா. என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, நான் வந்து உன்னோட ஹியரிங் உடைச்சிட்டேன், அதுக்கு காரணம் நான் தான், அதனால நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இந்த கிளினிக்கு என்ன வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. இவனுக்கே ஒண்ணுமே புரியல. இது என்ன பைத்தியமா இது? இதே தான் ஆளை விட்டு அடிக்க சொல்லிச்சு, இப்போ இதே வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி குழப்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல புதுசா நமக்கு வந்து யோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன் சைடா நம்ம அக்டோபரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஐயோ இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுவும் இவனுக்கு வேற லவ்னா லவ், அவ்வளோ பெரிய லவ். இவன் வந்து யார்கிட்டனா பேசினா கூட அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, பயங்கரமா ஜெலஸ் ஆவான். இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இவ குழப்பத்துல இருக்கா. என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன், எங்கள் அக்கா வேற இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வரா, அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் போகணும், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. எப்படியாவது ஹீரோவை வந்து கன்வின்ஸ் பண்ணிடணும், அவனுக்கு நம்ம மேலே கோவமே இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. மறுநாள் காலையிலேயே ஹீரோக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரா. இதை கொடுத்து மயக்கிடணும், அவனுக்கு மைண்டில் நம்ம பண்ண எல்லா தப்பும் மறந்து போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. உள்ளே போய் பார்த்தா கிளினிக்கில் ஹீரோவை காணும். எங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கும் போது, இல்ல மேடம் நீங்க போனதுக்கு அப்புறம் இவன் வந்தாரு, அவர் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க, அதனால ஹீரோ இங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அட பாவி, நானே வந்துட்டு எல்லாத்தையும் எப்படா சரி பண்றதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல இவன் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்குறான், இவன் இதெல்லாம் பண்ணிருந்ததுக்கு கூட காரணம் நான் தான் அப்படின்னு நினைச்சிருப்பான் இந்நேரம் ஹீரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப வந்து மோசமான இடத்துல தான் இருக்கான். அந்த இடம் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான இருக்கவங்கெல்லாம் தான் இருக்கிற மாதிரி இடமா இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம அவனோட கதையே வடிவமைச்சோம் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போதான் யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம சந்தோஷத்தையே கொடுக்கலையேன்னு சொல்லி. அதாவது சின்ன வயசுலயே ஹீரோ வந்துட்டு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடறான், அதாவது தொலைஞ்சு போயிடுறான். அப்போ இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே அவனுக்கு யாருமே அடைக்கலம் கொடுக்கல. அவன் வந்து குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே வளர்ந்தவன் தான். கதையா எழுதும் போது நமக்கு நல்லா தான் இருந்தது, ஆனால் இங்கே வந்து பார்க்கும் போது தான் வந்து உண்மையாகவே அவனோட கதையை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தி எழுதியிருக்கேன், அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு புரியுது. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பான். கரெக்டு, அதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. பார்த்தா எதுக்கே ஹீரோ வந்து நிற்கிறான். இப்போ எதுக்காக இங்கே வந்த, நேற்றெல்லாம் பண்ண டார்ச்சர் பத்தலையா, இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு போகணுமா அப்படின்னும் போது, சேச்சே அதெல்லாம் இல்லை, நான் உனக்காக டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஏன் இதுக்கெல்லாம் மருந்து போடாமல் அப்படியே விட்டுருக்க, உனக்கு இன்னமும் ரொம்ப வலி எடுக்குதா அப்படின்னு சொல்லி அவனோட அடியெல்லாம் பார்த்து கேட்குறாளா. அப்போதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அவளே உன்னை அடி அடின்னு ஆளுங்களை விட்டு அடிக்கிறா அப்படின்னா என் பங்குக்கு நானும் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனு வந்து இன்னமும் ஹீரோவை போட்டு அதுக்கப்புறம் அடிச்சிருக்கான். அதெல்லாம் தான் இப்போ ஹீரோ யோசித்து பார்க்குறான். அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுறான், இவளும் பின்னாடியே போகலாம் அப்படின்னு பார்க்குறா. இவன் கதவை சாத்துறான். தயவு செஞ்சு என்னை உள்ள விட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மரியாதை வெளில பொடி அப்படின்னு திட்டுறான். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட கொஞ்சோண்டு பேசணும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறா. இங்கே பாரு, உனக்காக நான் எவ்வளோ சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க பாரு, காரம் கம்மியா உப்பு கம்மியா, அதை உனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுவுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறா. ஹீரோ கரெக்டா வர நேரத்துக்கு மறுபடியும் எல்லாத்தையும் அவன் மேல கொட்டிடுறா. ஐயோ கடவுளே, நானும் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எதனால எல்லாமே தப்பு தப்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான். அடியே எனக்கு இருக்கிறது 2 ட்ரெஸ் தான், அதுல ஒரு ட்ரெஸ்ஸை கூட உருப்படியா விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இவன் வேற அவசரமா சட்டையை கட்டிடுறானா. ஓ மை காட் வாட் அ ஃபிகர் அப்படின்னு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல இப்போ சரிகிட்டலாம் அடிக்கக்கூடாது, தப்பு தப்பு, நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணதான் வந்திருக்கோம் அப்படின்னு மறுபடியும் அவளோட மைண்டே சொல்லுது. உன்னோட உடம்புல இருக்க இவ்வளோ காயத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீரியஸாகவே வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அறிவே இல்லாமல் நடந்துக்கிட்டேன், அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு. அது மட்டும் இல்லாமல் யோன் வந்து நான் போனதுக்கப்புறம் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான், அவன் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா.
கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட போறான். கிட்ட போயிட்டு அவளை அப்படியே வந்து டேபிள் மேல உட்கார வைக்கிறான். இது பார், நீ ஏதோ கிச்சடி கிண்டிக்கிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்னன்றதுதான் எனக்கு புரியல. மரியாதையா உண்மையை சொல்லிடு அப்படின்னு கேக்குறான். ஐயோ இல்ல இல்ல, உண்மையாவே நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல. நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்ச அப்படின்னா நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொன்னா செய்வியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஐயோ, இந்த டைலாக் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம எழுதவே இல்லை, இதெல்லாம் தானாவே நடக்குது. கண்டிப்பா இவன் பார்வையை பார்த்தாவே கொஞ்சமும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இவன் தப்பா தான் ஏதோ யோசிக்கிறான் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறா. விடுவானா ஹீரோ, இவனுக்கு தான் இப்ப சரியான சான்ஸ் ஆச்சே, அதனால என்ன பண்றானா அப்படியே அவளை இறுக்கமா பிடிச்சிக்கிறான். அது எப்படி, நீ தானே வந்த, நான் சொல்ற வரையில நீ இங்க இருந்து போக கூடாது, மரியாதையா இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ, யாரோ கதவு தட்டுறாங்க, நான் போய் கதவு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேகமா போறா. இப்பதான் இவ எழுதின ஸ்டோரியில எப்படி எழுதியிருப்பான் அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை வந்துட்டு அக்டோபர் அடிச்சு போட்டுட்டு போயிடுறாளா. அதுக்கப்புறமா தான் வந்து ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, ஸ்டோரியில வர ஹீரோயின். அதாவது நம்ம அக்டோபரோட அக்கா. இவளோட பேரு வந்து மினி. இவ பார்த்துட்டு அடிபட்டு இருக்கவன ரொம்ப பாசமா ஆறுதலா ரொம்ப தன்மையா நடந்துருந்திருப்பா மினி. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பா. முதல் வாட்டி பார்த்த உடனே ஹீரோக்கு மினியை பிடிச்சிருது. நம்ம கதை புக்கு பிரகாரம் மினி தான் ஹீரோயின். அப்பதான் அக்டோபருக்கு புரிய வருது, இந்நேரம் வந்து ஆல்ரெடி ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிருக்கணும், அது நடக்கல. அதனாலதான் வந்து தானா இந்த கதையில எதோ நடக்குது. அக்டோபரும் அக்டோபரோட அம்மாவும் சேர்ந்து தான் வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா மினிக்கு சின்ன வயசுல இருந்து. அதனாலதான் வந்து அவ இறந்தே போயிருப்பா. அந்த கோவத்துலதான் ஹீரோவான பைஜாங் வந்துட்டு நம்ம அக்டோபரை கொண்டு இருப்பான். இது நமக்கு நல்ல சான்ஸ். நம்ம வந்துட்டு இந்த விஷயத்த செம்ம சூப்பரா ஹேண்டில் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரையும் இப்போ வந்து மீட் பண்ண வைக்கணும், இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் நம்மளே லவ் பண்ணவும் வைக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன், அம்மாவை வந்துட்டு அக்காவுக்கு வேஷம் கொடுக்காம தடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. மினிக்கு வந்து அக்டோபர் மேல பயங்கரமான பாசம் தான். அதனாலதான் அவளை தேடி இங்கேயே வந்திருக்கா. எதுக்காகக்கா என்ன தேடி இங்க நீ வரைக்கும் வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, நீ நைட்டு வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா நைட்டும் வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் உன்னோட டிரைவர் தான் நீ இங்க இருக்கிறதா சொன்னாரு, யாரோ ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கன்னு சொன்னாரு, அதனாலதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவும் வெளில வந்து எட்டி பாக்குறானா. உடனே இதோ இவ தான் வந்துட்டு என்னோட அக்கா, இவ பேரு மினி, இவ ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப நல்லா படிச்சவ, ரொம்ப இறக்க குணம், என்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பெருசா ஒருத்தர் கண்டுக்கின மாதிரி தெரியல. ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு கதவை டக்குன்னு மூஞ்சில அடிச்சாம சாத்திட்டு போயிடுறான். தயவு செஞ்சு யாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காத, அவனுக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கலன்னு மட்டும் நல்லா தெரியுது, மரியாதையா வா என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூட்டிட்டு போயிடுறா. அப்ப நல்ல ஃபர்ஸ்ட் சைட் கிடையாதான், கண்டிப்பா இதுவும் மாறி போச்சு, இப்போ என்ன பண்றது, சரி ஓகே செகண்ட் சைட்டா அது என்ன ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப மினி என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, நான் போய் ஒரு டாக்குமெண்ட் டெலிவரி பண்ணணும், அதை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அக்டோபருக்கு ஒரு யோசனை வருது, ஐயோ இன்னைக்கு தான் இல்ல அன்னைக்கு அப்படின்னு யோசிக்கிறா. கதையில வந்துட்டு மினி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை டெலிவரி பண்றதுக்காக போயிருப்பா. அங்க ஒரு 4-5 பசங்களை ஏற்பாடு பண்ணி அவளை ரேப் பண்ண வச்சிருவா அக்டோபர். ஐயோ இது வேலை வேற நம்ம பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பா. அந்த டைம்க்கு ஹீரோ தான் வந்துட்டு அந்த இடத்துல அவளை காப்பாத்திருப்பான். இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறத்துல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுது. மினிக்கு எதுவும் ஆக விடக்கூடாது, கண்டிப்பா நம்ம வந்து ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணல, இருந்தாலும் இந்த கதையில மாறி மாறி எதோ நடக்குது, என்னவா இருந்தாலும் சரி நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இவங்க பாடி கார்டை கூட்டிட்டு வெளியில போக போறேன், அப்படியே இந்த டாக்குமெண்ட்டை நானே கொடுத்துறேன், நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி வேகமா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போறா. இந்த எல்லா கேப் மாதிரி தானே பண்ற நம்மளே இங்க இருக்கோம், நமக்கு யார் என்ன பண்ண போறா, அது மட்டும் இல்லாம பாடி கார்ட்ஸ் கூட இருக்காங்க, பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு இருக்கா. பார்த்தா ஹாய் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3-4 பொறுக்கி பசங்க வந்துட்டு தொல்லை பண்றானுங்க. ஐயோ இவனுங்க எங்க இருந்து வந்தானுங்க, நம்ம இவனுங்களை அரேஞ்ச் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின், இது பார் நான் பாடி கார்ட்ஸோட வந்திருக்கேன், உங்க முகரையெல்லாம் பேத்துருவாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியா, அவனுங்க சாஞ்சி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா இவ கூட வந்தவனுங்க எல்லாரையும் போட்டு அடி அடிச்சு சாட்சி வச்சுட்டானுங்க. ஐயோ செமையா சிக்கிட்டோமே, இப்ப எப்படி நம்ம தப்பிக்க போறோம், அப்பனா இன்னைக்கு இவனுங்க நம்மளதான் ரேப் பண்ண போறானுங்களா அப்படின்னு பயப்படுறா. ஐயோ விடுங்கடா, நான் இந்த கதையை எழுதுனது தப்பு, இந்த கதைக்குள்ள வந்தது தப்பு, நான் பிறந்ததே தப்பு, என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. உன்னை எப்படி விடுவோம், உனக்கு தான் வந்து எதை பத்தியும் கவலை கிடையாது, யார் மேலேயும் பயம் கிடையாது, அப்புறம் எதுக்காக இந்த அளவு எங்களை பார்த்து பயப்படுற, என்ன ஆனாலும் சரி, நீ எவ்வளவு கத்துனாலும் சரி, இன்னைக்கு நாங்க வந்து உன்னை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றானுங்க.
கரெக்டா அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஐயோ பைஜிங் தெய்வமே நீ வந்துட்டியா, என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் கிராஸ் பண்ணி போயிடுறான். போறவன் போகாம நின்று இதை வேடிக்கை வேற பார்த்துக்கிட்டு இருக்கான். அடே மனுஷனாடா நீ, ஒரு பொண்ணு இவனுங்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னை காப்பாத்து அப்படின்னும் போது எல்லாரும் பாஸ் வந்துட்டீங்களா பாஸ் அப்படின்னு கேட்குறானுங்க. என்னது பாஸா, அப்ப இவனுங்களுக்கெல்லாம் இவன் தான் தலைவனா, அப்ப நம்மள ரேப் பண்ண சொன்னதே இவன் தானா, ஐயோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறா. கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாதவ தானே நீ, இப்ப உனக்குன்னு கஷ்டம் வரும்போது மட்டும் கதற அடுத்தவங்களுக்கு வலிச்சா உனக்கு அந்த வலி தெரியவே தெரியாதுல்ல, இப்போ உனக்கு வலிக்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ உண்மையாவே இவன் நம்மளை காப்பாற்ற மாட்டானா, டேய் நீ கதையில ஹீரோடா, நீ வில்லன் கிடையாது, நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. கரெக்ட், அப்பனா மற்றவனுங்களை பண்ண விட்டாதான் தப்பு, ஹீரோவே எது பண்ணாலும் தப்பு இல்லைல்ல, நான் ஹீரோன்னு தானே சொன்னேன், அப்போ நானே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ இவனை மொத்தமாக நான் மாற்றிட்டனே, ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு செம்ம பயமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த மாதிரி ஆகக்கூடாது, இவனை நல்லவனாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, கடைசியாக அவனுக்கு இந்த ஒரே ஒரு வார்னிங் தரேன், இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னை ஒரு எலும்பியும் உருவி அடிச்சு உடச்சி கொண்டு போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. இருந்தாலும் உன்னோட ஹியரிங் சார்ஜர் வச்சுக்கோ, இதை கொடுக்கறதுக்காக தான் நான் வரணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறா. ஆனா கொஞ்ச தொலைவு போகும்போதே அவளுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இருட்டா இருக்கு, பாடி கார்டுங்களும் மட்டையாயிட்டானுங்க, இப்ப எப்படி போறது, கண்டிப்பா போனா இவனுங்க பிரச்சனை இல்லாம வேற எதனா புது பிரச்சனை வந்துடும், ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போறா. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு போக பயமா இருக்கு, என் கூட வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்கறா. என்ன பார்த்தா உன்னோட பாடி கார்டு மாதிரி இருக்கா என்ன, மரியாதையை கையிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூடயே தங்கிடவா, எனக்கு சுத்தமா பயமா இருக்கு, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கெஞ்சுறா. ஹீரோ பின்னாடியே ஹீரோ வீட்டுக்கே போயிடுறா. வீடு பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஐயோ இன்னைக்கு இங்கதான் நம்ம தங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறா. உன்னோட ட்ரெஸ் எதுனா இருந்தா தர முடியுமா, நைட்டுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறா. அதுக்கப்புறம் இவனோட டிஷர்ட் ஒன்று எடுத்து தரான். அவ குளிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே இவன் கீழே பெட் போட்டு படுத்துறான். அவளுக்கு கட்டில கொடுத்துட்றான். அப்பாடா கொஞ்சம் நல்லவனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் படுத்துக்கிறா. அதோட மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இல்ல. இவளுக்காக பிரெட் பால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். பரவாயில்ல, இவன் ஒரேடியா நம்மள வெறுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. அதோட நேரம் அக்டோபர் வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, மினிக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியில ஏதோ ஒரு மருந்து கலக்குறாங்க. அதுதான் இவங்க சின்ன வயசுல இருந்து ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அது ஹீரோயின் பாக்குறா. பார்த்த உடனே கண்டிப்பா இதை மினிக்க கொடுக்க கூடாது, இதுக்கு மேல இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஐயோ அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ்மா அப்படின்னும் போது, ஏய் அடியே புதுசா என்னடி பேசுற, எப்பயும் பண்றது தானே இது, சைலண்டா பாத்திர போறா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இனிமே இந்த புண்ணிய காரியத்தை என் கையாலேயே நான் செய்யறேன், என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்குறா. ஏன்னா ஆமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கலாம் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவங்க அம்மாவும் சந்தோஷமா சரிம்மா ஒரு நாளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியாது என்ன டெஸ்ட் எடுத்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா பார்க்காத நேரமா அந்த தண்ணியை ஊத்திட்டு ஒரு ஆர்டினரியான வாட்டரை எடுத்து கொடுக்குறா. மினியுமே இவ மேல ரொம்ப பாசமா இருக்கா. அதனால அவளும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தங்கச்ச மட்டும் ஏத்துக்கிட்டா, அவங்க சித்திக்காரியை ஏத்துக்க மாட்டா. இவ நைட்டு பூரா ஹீரோயினுக்கு என்ன யோசனை அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது மினியையும் நம்ம ஹீரோவையும் மீட் பண்ண வைக்கணும், அவங்கள லவ் பண்ண வச்சா மட்டும்தான், அவங்கள சேர்த்து வச்சா மட்டும்தான் என் மேல யாருக்கும் எந்த கோபமும் இல்லாம பிரச்சனையே இல்லாம இந்த கதை முடியும் அப்படின்னு யோசிக்கிறா. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ அவனோட ஹியரிங் எட் உடஞ்சிருக்கோம் இல்லையா, அதை ரிப்பேருக்கு கொடுத்துருப்பான். அந்த பில்ல திருடி வந்திருப்பா. அதை எடுத்துட்டு அக்கா கிட்ட, அக்கா தயவு செஞ்சு இதை வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க முடியுமா, என்னால இன்னைக்கு போக முடியாது, எனக்கு வயிறு வலி, ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றா. அவங்க அக்காவும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. இவ அதை வாங்கி எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குமே லவ் பத்திக்கும். அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்ல, ஹீரோ மினியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு இவளுக்கு பயங்கர சந்தோஷம். பெருசா பிளான் பண்ணிட்டோம் நம்ம, சூப்பர் அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடியே நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இதை வாங்கிட்டு அவ்வளவு நேரமா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் வரவே இல்லை அவனோட வீட்டுக்கு. இதான் நீயே கொண்டு போய் எடுத்துட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தூக்கி கடைசிட்டு போயிடுறா.
அக்காடாரி நம்மளோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது. அவள் எப்பயும் ரிலாக்ஸாக தானே இருப்பா. அது ரொம்ப சாந்த ஷோபி மாதிரில இருப்பா. என்னது இது, என்ன குழப்பம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினே முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அக்காக்காரி டென்ஷன் ஆகுறா. இவளோட பாடி கார்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஹீரோக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தா நைட்டு அவன் கூட இவ தங்கினது இவனுக்கு தெரிஞ்சு அவன் வீட்டை போய் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஆளை கூட்டிட்டு வந்து இங்க நைட்டு தங்க வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு ஹீரோவை அடிக்கலாம் அப்படின்னு போறான். அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால ஹீரோ வந்துட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு இவன் கை காலெல்லாம் முறிச்சு விட்டுறான். ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு வந்துட்டு அக்டோபர் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னவோ அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி தோணுது. அவளை எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருக்கா மாதிரி தோணுது. அவ செம அழகா தான் இருக்கா இல்ல. என்னதான் அவ ரொம்ப வந்து திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் செம்ம அழகு அப்படின்னு சொல்லி ஊசி பேத்துற மாதிரி பேசுறான் ஹீரோ வேணும்னே. அடே என் ஆளை பத்தி பேசுனீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சும்மா இல்லாம கத்தியை எடுத்துட்டு போய் ஹீரோவை குத்துறதுக்கு போறான். ஹீரோக்குமே வந்து கத்தியில அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே வந்து அவன் எலும்பு முறிச்சு விட்டுறான். இவன் சும்மா இல்லாம இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்னது உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, அவெல்லாம் வந்து உன்ன மாதிரி கீழ்த்தரமான ஆளுங்கள்லாம் பார்க்கவே மாட்டா. அது இந்த லோக்கலான ஏரியால இருக்கவங்க உன்ன மாதிரி அனாதை பசங்களெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. அவளோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமா, அவ எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா, எங்களுக்கு எப்பயோ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நாங்க ஒருத்தர் லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ கிட்ட. நானும் கொலகாரன் ஆக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என்ன சொன்னேன், அனாதை லோக்கலான இடத்துல வாரனா, ஆமாண்டா உண்மைதான், இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு குத்தத்துக்கு போறான். ஆனா ஹீரோயின் வந்து அந்த கத்தியை பிடிச்சிடுறா. அடடா நம்ம மேல எவ்வளவு லவ் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிறான். ஐயோ இவனை கொலகாரன் ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் இங்கேயே வர வைக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கையில கட்டு போடுறாங்க. இவனுக்கு எலும்பு முறிஞ்சிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு இவனை பத்தி சொல்றாங்க. செல்லம் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாடி செல்லம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஹீரோயினை கூப்பிடுறான். இவளுக்கு நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதுக்கெல்லாம் இவன் விடுவானா, வாடி செல்லம் ரொம்ப வலிக்குது போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஆனா அவன் என்ன சொல்றேன்னா, ஏம்மா என்னம்மா இப்படி நீ வந்துட்டு மதர் தெரேசா மாதிரி மாறிட்ட, விஜயசாந்தி மாதிரி என்ன தூக்கி போட்டு ஆளுங்களை விட்டு மிதின்னு மிதிப்பேன். போன வாட்டி கூட 2 எலும்பு உடைஞ்சது. இப்போ என்னன்னா திடுப்புன்னு எனக்கு கொஞ்சமா அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் வர்றதை பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிடுற. எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு எதனா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினுக்கு என்னன்னு பதில் சொல்லவா, பதில் சொல்ல முடியாம அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ உட்காந்து அவனுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயினுக்கு மனசு கேட்காம தலை தெறிக்க இங்க ஓடி வந்துடுறா. அவன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனேன், இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஹாஸ்பிட்டல் தான் போனேன், உனக்காக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரலான்னு தான் போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நிக்கிறா. ஹீரோவுக்கே வந்துட்டு என்னடா இவ இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உண்மையா இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் முதல்ல அப்படி இருந்தேன், இப்ப நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் காதலனை பத்தி ரொம்ப கவலைப்பட்ட, அப்படியே எதை பத்தியும் யோசிக்காம கத்திய கையில பிடிச்சியே அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. என்னது காதலனா, அவன் தான் லூஸ் மாதிரி என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை நான் லவ் பண்ணவும் இல்லை, அவனுக்கும் எனக்கும் இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட நடக்கல, இந்த பைத்தியக்காரன் அதை தான் வெளியில சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. உண்மையாதான் சொல்றேன், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் உன்னோட பிரச்சனை எனக்கு எதுக்கு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, உனக்கு அவனை பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினே அந்த இயரிங் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்றா. இதை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. இது எப்படி நீ வாங்கின அப்படின்னும் போது, நான் தான் வந்துட்டு உன்னோட பில்லை எடுத்துட்டு போனேன், இது உடஞ்சதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. வெளியில இருந்து பாக்குற வரைக்கும் நான் இதை கதையா எழுதினேன், ஆனா இந்த உலகத்துக்குள்ள வந்த உடனே தான் எனக்கு புரிய வருது, நீ இந்த லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, இது எல்லாமே உனக்கு உண்மையில நடந்ததா தானே நீ ஃபீல் பண்ணியிருப்ப, இது எல்லாமே உன்னை பொறுத்த வரைக்கும் உண்மைதான், இந்த மாதிரி நான் உன்னோட கதையை எழுதியிருக்கவே கூடாது, இது நான் பண்ண தப்பு தான், இதுக்காகவாவது நான் உன்னோட லைஃபை மாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோவை வந்துட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இது வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட் தான், நீ இங்கே தங்கிக்கோ, நான் வந்துட்டு உன்னோட பழைய வீட்டை ரெடி பண்ணுற வரையில் நீ இங்கே தங்கிக்கோ, அப்படி இல்லைன்னா நீ எப்போ வரைக்கும் வேணாலும் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா.
நீ நல்லா ரெஸ்ட் எடு, இது மட்டும் இல்லை உனக்கு ஒரு நல்ல வேலையும் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோ கரெக்டாக அவள் கிளம்பும் போது கையை பிடிச்சி இழுத்து போடுறான். என் கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நீ எதிர்பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ நான் அதை நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமாக டீஸ் பண்ணுறான். ஐயோ இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, கண்டிப்பாக அதுவும் உன் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நானா உன்னை விலகி விலகி போயிட்டேன், ஆனால் நீ வந்து என்னை விலகி போக விடலை, இதுக்கு மேலே என்னால் விட முடியாது, இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறான். ஐயோ முடியாது முடியாது, என்னால இது முடியவே முடியாது அப்படின்னு கத்துறா. அப்ப நான் எப்படி போனேன், என்ன எதுக்காக என்னையே சுத்தி சுத்தி வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுவும் உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம குழப்பமா இருக்கு. நீ எதுக்கடி என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, லவ்வும் பண்ணல அப்படின்னா அப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆக மொத்தம் என்னதான் உனக்கு பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக போறான். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் யோசிக்கணும், எனக்கு இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கு, நான் உனக்கு எதா இருந்தாலும் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இல்லை இல்லை நீ தப்பாக நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்ப வேகமாக வருது, வேற ஒன்றும் கிடையாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. ஆக்சுவலாக வந்துட்டு நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணலடா அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இவன் எதனா மாறிடுவானோ அப்படின்னு சொல்லி இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறா. எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு, இவன் இப்போ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அப்போனா மினியோட கதை என்ன ஆகும், மினி என்ன மாதிரி ஆவா, இந்த கேரக்டர்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல, எப்படியாவது மினியும் ஹீரோவையும் லவ் பண்ண வச்சு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவனை பிடிச்சி இவனை செமத்திட்டு திட்டுறா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னா எனக்கு என்ன கோவம் வரும்னு தெரியாது, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நான் என்னைக்கிட்ட உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ தான் எல்லார்கிட்டையும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்கேஜ்மெண்ட்டாக ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியமா அப்படின்னு சொல்லி திட்டுறா. இப்போதான் இவனுக்கு டவுட் வருது, ஒருவேளை அவன் மேலே இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ, எதுக்காக இவ இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அதே நேரத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏண்டா ஒரு பொண்ணு ஆளுங்களை விட்டு நம்மளை அடின்னு அடிக்கிறா, அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப அக்கறையா இருக்கா, பயங்கரமா கேர் எடுத்துக்கிறா, என்னதான் அதுல அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லை, இதுவும் காதல் தான், ஊடல் காதல் காதல் ஊடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான காதல் தான் இது, நீங்க நிறைய ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க தான் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களே அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. மறுநாள் காலையில அக்டோபரையும் மினியையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது ஹீரோவை கொண்டு வந்து மினிக்கு அசிஸ்டண்டா போட்டுடணும், கூடயே இருந்தா லவ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறா. ஏண்டி இந்த ப்ரொஃபைல் காரனை கொடுத்துருக்கியே, உனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி மினி கேட்குறா. ஐயோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்காதக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கா. பட் ஆனால் மினி என்ன சொல்றானா, இல்லை ஆல்ரெடி நான் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன், அதனால இப்போதைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே நேரத்துக்கு அக்டோபரோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அக்டோபரை கூப்பிட்டு பேசுறாங்க. இதை பாரு, இவ கதையை சீக்கிரமா முடிச்சாகணும், இல்லைன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, எதனாலமா இவ்வளோ அவசரப்படுற, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது, அப்பதான் அவங்க ஒரு உண்மையே சொல்றாங்க. உனக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ எனக்கு வேற ஒருத்தருக்கு பிறந்தவ, அவ மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு, அவ இருந்தானா அவளுக்கு எல்லா சொத்துமே போயிடும், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடியே தாய் கேள்வி, என்ன வேலை பார்த்து விட்டுருக்க நீ, என்னை கண்டிப்பா நீ கொல்லாம விட மாட்டா போல இருக்கே, எவன் கையிலயாவது நான் கண்டிப்பா இங்க செத்துருவன் போல இருக்கு அப்படின்னு பதற அவ. நம்ம யூனா இருக்கான் இல்லையா, அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே வராங்க, அதாவது நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்க எல்லாரும் வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோவும் வந்து நிற்கிறான். யாரா நீ, உனக்கு என்ன தகுதி இருக்கு இங்கே வர்றதுக்கு, யார் உன்னை கூப்பிட்டா, கண்ட தெருநாயெல்லாம் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தடுத்து நிறுத்துறான். யாரை பார்த்து என்னடா சொன்னேன், அவரை நான் தாண்ட வர சொன்னேன், அவர் என்னோட கெஸ்ட், நீ என்ன வேணா பேசுவியா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அதை பார்த்த உடனே. வெக்கமா இல்லை, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, உனக்கு எல்லார்கிட்டையும் இப்படிதான் பேசணும்னு உங்க வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. என்ன நீ புதுசா என்னென்னவோ பேசுற, நம்ம எல்லாம் இப்படிதான் வளர்ந்தோம், நம்ம எல்லாம் இப்படிதான் வளர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இதை பார்த்த அக்டோபரோட அம்மா வந்துட்டு அக்டோபரை திட்டுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, மரியாதையா வந்து இவன் கிட்ட மன்னிப்பு கேளு, எவனோ ஒருத்தனுக்காக நீ வந்து இவனையே பகச்சிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு வந்த
விஐபி இன்விடேஷன் எடுத்து காட்டுறான். வெறும் விஐபிஸ்க்கு மட்டும்தான் இந்த இன்விடேஷனே கொடுத்துருக்காங்க, இது எப்படி உன் கையில வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துடுறா. உனக்கு வெக்கமாவே இல்லையா, நீ எதுக்காக இவன் கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க, இவனுக்காக எல்லாம் பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. விஐபி கார்டு இவன் கையில எப்படி வந்திருக்கும், இவனை யார் இங்க கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ரகசியமா ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஆக்சுவலா டூஹான்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்த மினிஸ்டர் கிட்ட தான் இனிமே ஹீரோ வேலை செய்ய போறான். இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டைரக்டா மினிஸ்டரால பண்ண முடியாது இல்லையா, அதனால இவனை வச்சு எல்லாத்தையும் பண்ண போறான். இனிமே ஹீரோ வந்து இல்லீகலான பிசினஸை தான் பண்ண போறான். அதே எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. ஐயோ என் கதையே இங்க மாறி இருக்கே, என்னடா பண்றது, இவனை எப்படி கேங்ஸ்டர் ஆகாம காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறான். எதுக்காக இப்படி ஓட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்னும் போது, ஐயோ நான் ஓட்டெல்லாம் கேட்கல, காதுல இருந்த கம்பல் தொலைஞ்சிடுச்சு, அதை தான் குனிஞ்சு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. உன் கம்பல் உன் காதுலயே தான் இருக்கு ரெண்டும் அப்படின்னு சொல்றான். ஐயோ நல்ல வேலை, ஆமா ஆமா என் காதுலயே தான் இருக்கு, ஒரு வேலை தொலைஞ்சிடுச்சோன்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா. இவனுக்கு நல்லா அப்பட்டமா புரியுது, இது போய் கூட சொல்ல தெரியாம லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. சரி சுற்றி வளைக்காம நான் டைரெக்டாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து இந்த ஆள் கூட சேராத, அவர் பண்ணுறது எல்லாமே இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, அது எல்லாத்துக்கும் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணி அவருக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா எல்லா பழியும் தூக்கி உன் மேலே போட்டுருவாரு, அதுக்காக தான் உன்னை பிளான் பண்ணி சிக்க வைக்கிறாரு, தயவு செஞ்சு இந்த ஆள் கூட இருக்காத அப்படின்னு சொல்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும் என் மேலே உனக்கு காதல் ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நீ இந்த அளவுக்கு என்னை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியெல்லாம் தப்பாலாம் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பதறா. சரி ஓகே, உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீ எதுக்காக என்னை பற்றி கவலைப்படுற, நான் என்ன வேலை செஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை, நீ உன்னோட வழியை பார்த்து நான் என்னோட வழியை பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இன்னும் போக போக இந்த நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கே, இவன் வந்துட்டு நம்மளை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு பயம் வருது. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ட்ரெஸ்ல கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அக்காவை ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுவோம், இவங்க ரெண்டு பேரையும் இந்த ரூம்ல தனியா மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றா. ஃபோன் பண்ணி என்னோட ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்துட்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறா. சரி வந்து தொலைறேன் அப்படின்னு அக்காவும் ஒத்துக்கிறா. வந்த உடனே எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கணும், இந்த பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் தனியா உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. வாசல் வரைக்கும் வந்துட்டா திடீர்னு அக்கா காரிக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்தி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் வந்துட்டு ஹெல்ப் பண்றான். என்ன மேடம் ஆச்சு, எதனா வேணுமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நானே ஹாஸ்பிட்டல் தான் போக போறேன், இதை மட்டும் என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க, இங்க ரெஸ்ட் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. அக்காவே சூப்பரா இருக்கு, தங்கச்சி இதை விட சூப்பரா இருக்கும், கண்டிப்பா பாத்ரூம்ல வச்சு தங்கச்சி எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. யோ என்னையாது அப்படின்னு கேட்கும் போது, ஒரு பொண்ணு கொடுத்தது அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ல ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனாவே எடுத்துட்டு போற மாதிரி சொல்றான் ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ அதை நான் போய் கொடுத்துக்கிறேன் கூட என்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறான். இவன் பார்வையும் சரியில்லை ஆளும் சரியில்லை, அதனால இதை நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். ஓகே சார் அப்ப நீங்களே கொடுத்துருங்க, அவங்க பேரு அக்டோபரா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் போறான் அவன். ஹீரோ போய் கதவை தட்டின உடனே ஹீரோயின் வந்து பயங்கர சந்தோஷமா அக்கா காரி தான் வந்துட்டாலோ அப்படின்னு நினைச்சு கதவை திறந்து பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். செம ஷாக் இவளுக்கு, நீயா அப்படின்னு நிக்கிறா. ஹீரோயினும் எதுவும் போய் செம ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போய் சேஞ்ச் பண்றதுக்காக போறா. இவனும் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் செம சூப்பரா வந்து நின்ன உடனே ஹீரோ அப்படியே மயங்கி போயிடறான். அப்பதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஜிப்பை போட முடியல, கொஞ்சம் ஜிப்பை போட்டு விடு அப்படின்னு கேட்குறா. அவனும் வந்து போட்டு விடுறான். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, செமையா இருக்காள் இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு மாட்டி விட்டுறான். இல்ல எனக்கு குளிரெல்லாம் இல்லை, எனக்கு கோட்டெல்லாம் தேவையில்லை, எதுக்காக இது அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. பரவாயில்ல நீ போட்டுக்கோ, உனக்கு குளிருது, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்றான். இல்லை உண்மையாவே எனக்கு குளிரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றா. நான் சொல்றேன்ல உனக்கு குளிருது, நீ போட்டுட்டு தான் வெளியில வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு தோணுது. எப்படி நீ வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த, எதுக்காக நீ எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வேற யார் வரணும்னு நீ எதிர்பார்த்த, நீ வேற யாரனா எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, அதுவும் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உனக்கு ரெஸ்ட் ரூம்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ தப்பா கேட்குறான்.
லூசு மாதிரி பேசாத, எங்க அக்கா கிட்ட தான் நான் ட்ரெஸ்ஸை கேட்டேன், அவ தான் கொண்டு வந்து தரேன்னு சொன்னா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ வரல, நீ வந்து நிக்கிற, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த மினிஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து தயவு செஞ்சு நீ தள்ளிடு, அவனும் சரி அவன் கூட இருக்கவங்களும் சரி யாருமே நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது உடனே அக்டோபர் என்ன சொல்றா அப்படின்னா, அதே தான் நானும் உனக்கு சொல்றேன், நீ அவன்கிட்ட வேலை பார்க்காத அப்படின்னு சொல்றா. என்னை பத்தின கவலை உனக்கு தேவையில்லை, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றான். இவ வந்து ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கா, எப்பனா ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போறா. போய் விடும்போது கூட என்ன சொல்றான்னா, கோட்டை கழட்டாத, உன் ரூமுக்கு போற வரைக்கும் இந்த கோட்டை கழட்டக்கூடாது, உன்னோட ரூமுக்கு போயிட்டு தான் கழட்டணும் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. இவளுக்கு இப்பதான் மைல்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஐயோ, ஒரு வேளை இவன் நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கா. மறுநாள் அக்கா காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு முந்தின நாள் பயங்கர மயக்கம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணிருக்கா. அதுல இவ உடம்புல யாரோ ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டெஸ்ட்ல தெரிஞ்சிடுது. அப்போதான் அவ யோசிக்கிறா, நம்ம மேல வந்து இவ்வளோ கொலவெறியா இருக்க வேண்டியது யாரு? அப்பனா கண்டிப்பா சித்தியும் சித்தியோட பொண்ணும் மட்டும்தான் இதை பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாளுமே அக்டோபர் வந்து ரொம்ப பாசமா இருக்காம சிரிச்சு சிரிச்சு நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி செம கோவமா இருக்கா. நைட்டு அக்டோபருக்கு வந்து அவங்க அக்கா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வா அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷனை அனுப்பியிருக்கான். அது பார்த்தா நைட் கிளப்பாக இருக்குது, அதுவும் எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க. அவங்க வந்து உண்மையான ஜோடி மாதிரியும் தெரியல. இவளுக்கு டவுட்டாகவே இருக்கு, ஐயோ இங்கே ஏண்டா நம்ம வந்தோம், அக்கா எதுக்காக இங்கே கூப்பிடுறா அப்படின்னு குழப்பத்திலே தான் போகிறா. உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, அவங்க அக்கா செமையாக வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, செமையாக குடிக்கணும், பயங்கரமாக கூத்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பையனுங்களை வேற வர வச்சுட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அக்கா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா. அக்கா எனக்கு என்ன இதெல்லாம் சரியா படலை, வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அடியே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, நீ சிங்கிள் தான், எதுக்காக நீ இவ்வளோ அளவுக்கு டென்ஷன் ஆகுறன்னு தான் எனக்கு புரியல. ஜாலியாக இன்னைக்கு நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணுவோம். நான் எவ்வளோ நாள் ஃபாரின்ல இருந்துட்டு இப்போ தானே வந்திருக்கேன், அது கூட எனக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்றா. இவளும் சரி வேற வழி இல்லாம ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயினுக்கு அக்கா இப்படி இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். அவளுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் டவுட் வந்துட்டு குடிச்சா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தான் குடிச்சா அவங்க தங்கச்சி அதுக்குள்ளேயே மட்டை ஆயிட்டாலே அப்படின்னும் போது, அவளுக்கு குடிச்ச பழக்கம் இல்லை, அதனாலதான் சீக்கிரம் மட்டை ஆயிட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், அதே பிளான் பண்ண மாதிரி பண்ணிடுங்க, ஆனா வீடியோ எடுக்க மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இது எல்லாத்தையும் அக்டோபர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஐயோ நம்ம வந்து இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, கதை நம்ம கண்ட்ரோல்லையே இல்லையே, என்னென்னவோ நடக்குது. இவ தான் இந்த கதையோட ஹீரோயின், ஆனால் இவளை இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆயிடுச்சு, கதையில் ஒருவேளை நான் தான் ஹீரோயின் ஆயிட்டணும் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே மயங்கிட்டா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு கிட்ட போறானா, உடனே மவனை தொட்டிங்கன்னா அவ்வளவுதான், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து பைஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. அவனுங்க நம்புற மாதிரி இல்லை, அவர் இன்னும் சிங்கிளா தான் இருக்காரு, அது மட்டும் இல்லை இந்த இடத்துக்கே அவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இப்பவே போய் நீங்க வேணா என்னை பத்தி அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவரே சொல்லுவாரு அப்படின்னு. சரி ஓகே, ஆனா அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னார்னா உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஆளை அனுப்பி ஹீரோ கிட்ட உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, ஏண்டா நான் சிங்கிள்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது, அப்போங்கடா போய் வேலையை பாருங்க, அவ யாருன்னு பார்த்து அடிச்சு வெளில துரத்துங்க அப்படின்னு சொல்றான். இவ போய் சொல்றா, இவளை யாருன்னு அவர் தெரியாது, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, அவர் சிங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது, அடப்பாவி யாரு என்னன்னு கூட யோசிக்காம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சிக்க வச்சுட்டியே, கொஞ்சம் நீ வந்து பார்த்துருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். அப்ப இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினா அபியூஸ் பண்ண ட்ரை பண்றானுங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. நேராக என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே வந்து பாஸ்கோடு இருக்குது. அந்த பாஸ்கோடு இவ தானே போட்டிருப்பா ஸ்டோரி எழுதும் போது. அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுறாளா, கதவும் ஓப்பன் ஆகிடுது. எல்லாருக்குமே செம ஷாக்கு. அப்போ தான் ஹீரோ கேட்குறான், நீ எதுக்காக இங்கே வந்த, அதுவும் எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவ தான் செம கோபத்தில் இருக்காளே, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், என்ன 2 பேர் ரேப் பண்ண ட்ரை பண்ணானுங்க, நீ என்னை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு கோச்சிக்கிறா. இவன் செம கடுப்பாயிடுறான். பிடிச்சி அவளை ஏற்று சோஃபாலேயே போடுறான். போட்டுட்டு, ஏய் உனக்கு அறிவில்லை, எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்த அப்படின்னும் போது, நான் ஏன் வரேன், நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதும் இல்லை, போகவும் மாட்டேன், எங்கள் அக்கா தான் என்னை ட்ரெக் பண்ணி இங்கே வர வச்சுட்டா, எனக்கே ஒன்றும் புரியல, சரி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறதுக்காக உன் பேரை யூஸ் பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ண,
என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் எல்லாரும் இவளை தேடிக்கிட்டு இங்க வந்துடுறானுங்க. இவதான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டா, அங்கிருந்து பொருள் எல்லாம் கூட உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே திரும்பி முறைக்கிறான் அவங்கள. யாரோட ஆள் மேலடா கைய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொழுந்து எடுத்துறான் 2 பேரையும். ஐயோ பாஸ், உங்க ஆளுன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நாங்க வந்து கேட்டோம், ஆனா நீங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னும் போது, அதுக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து பொண்ணுங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு? ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா தொடக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். பார்த்தா ஹீரோயினுக்கு காலெல்லாம் அடிபட்டிருக்கு. அவனுக்கே ரொம்ப சங்கடமாயிடுது. சாரி, உண்மையாவே நீ இந்த மாதிரி வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அதனாலதான் நான் வந்து உன்னை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளோ டென்ஷன்ல நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், நீயே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ, இவன் வேற என்னடா இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துக்கிட்டே, அது வந்து ஆக்சுவலி நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக, தப்பிக்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் நீயே வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணலான்னு போறான். இல்ல கிடையவே கிடையாது, சான்ஸே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணவே முடியாது, நீயும் என்ன லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறா. நீ வந்துட்டு அவ்வளவுதான் கவலைப்பட தேவையில்ல, உனக்கு டைம் ஆனா என்ன, நானே உன்னை கொண்டு போய் பத்திரமா விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ விட மாட்டானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாயிடுது இவளுக்கு. உனக்கு அக்கான்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக உங்க அக்கா உனக்கே இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் கேட்குறான். அதுக்கு உடனே அக்டோபர் என்ன சொல்றா அப்படின்னா, எங்களுக்கு அப்பா ஒன்று தான், ஆனால் அம்மா வேற. எங்கள் அக்கா வந்து மொதல் ஒய்ஃப்க்கு பிறந்தவ, நான் வந்து 2வது ஒய்ஃப்க்கு பிறந்தவ, அதனால எங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றா. இவனுக்கு எல்லாமே இப்போதான் புரிய வருது. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்நேரம் உன்னோட ஹாஸ்டல் டோர் எல்லாம் சாத்திட்டு இருப்பாங்க, உன்னால் போக முடியாது, இன்னைக்கு என் கூட இங்கேயே தங்கிடு அப்படின்னு சொல்லி இவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ தான் வந்து இவன் கேங்ஸ்டர் ஆயிட்டான் இல்லையா, அதனால இவன் வந்து ஒரு நல்ல ஒரு வீட்லேயே இருக்கான். பரவாயில்லையே, அந்த இடத்துலேருந்து மாறிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், என்னை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பொண்ணுங்க வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வீடு மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சோஃபா வந்து கட்டையால் இருக்கே, இதில் படுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இன்னைக்கு நைட்டு எப்படி நான் இதில் படுத்து தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ ஏன் சோஃபாவில் இன்னைக்கு படுத்து தூங்கணும், உள்ள ரூமில் தான் பெட் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம 2 பேரும் தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறான். வேகமாக ஓடி போயிட்டு தலைக்காணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறா. இல்லை, இந்த பெட்டு தான் செம்ம சூப்பராக இருக்குது, அந்த காலத்துல எல்லாம் வெறும் தரையில் தான் படுத்து தூங்குவாங்க, அவங்களுக்குலாம் தூக்கம் வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை என்ன பண்ணாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. மறுநாள் காலையில் நேராக போய் அவங்க அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்குறா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. அவளும் வந்து நான் டெஸ்ட் எடுத்தேன், இந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் இருக்குது, இதை நீயும் உங்கள் அம்மாவும் தான் சேர்ந்து பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின், இல்லை உண்மையாகவே நான் உன் மேலே பாசமாக தான் இருக்கேன், நான் அந்த விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. நீ பண்ணலைன்னா என்ன, உங்கள் அம்மா பண்ணக்கூடியவங்க தானே, இவ்வளோ நாளுமே என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் சும்மா மட்டும் உங்கள் 2 பேரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா. அவ என்னவாவே இருக்கட்டும், என் மேலே கோவம் இருக்கட்டும், எங்கள் அம்மா மேலே கோவம் இருக்கட்டும், எல்லாம் ஓகே தான், ஆனால் நீ இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, 2 ஆம்பளைங்க கிட்ட என்னை விட்டுட்டு வீடியோ எடுத்து தர சொன்ன பத்தியா, அதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல, நீ ரொம்ப நல்லவளா தானே இருந்த, ஏன் இவ்வளோ அளவுக்கு மாறிட்ட அப்படின்னு திட்டுறா ஹீரோயின். அவ ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்டோபர் என்ன பண்ணுறது, இவ வில்லி ஆயிட்டா. இப்போதைக்கு ஹீரோ வந்துட்டு என்ன லவ் பண்ணுறானோ என்னவோ, அதுவும் எனக்கு ஒன்றுமே புரியல, கதை எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு, இப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போதான் வந்துட்டு அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆக்சுவலாக வந்து ஹீரோக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுலேயே அவன் தொலைஞ்சு போயிடுறான் இல்லையா, அப்போ இன்னும் யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவங்க ஃபேமிலி கூட நம்ம சேர்த்து வைப்போம், கடைசியில் தான் ஃபேமிலி கூட சேருவாங்க, ஆனால் இப்போவே அவனை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு கேங்ஸ்டர் கிட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, கண்டிப்பாக அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான், நல்லாவும் இருப்பான், அந்த வேலையை இப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளப்புக்கே போகிறா. அங்கே பார்த்தா வந்துட்டு வாசல்லையே ஒருத்தர் ரொம்ப அடிச்சு போட்டிருக்காங்க, அவரோட கண்ணெல்லாம் வந்து நொல்லையே ஆக்கி விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோ மேலேயும் ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேலேயும் ஹீரோனுக்கு செம்ம கோவம். அட பாவீங்களா, நாசமா போனவனுங்களா, பாவண்டா அந்த ஆளு, வயசானவரை இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு உள்ள போறா. அடியே இப்போ எதுக்கடி இவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, எதுக்காக அவரை வயசானவரை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற, உனக்கெல்லாம் கொஞ்சமும் அறிவே இல்லையா, வெக்கமே இல்லையா, பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா, நீயுமே கஷ்டத்துல இருந்தவன் தானே, உனக்கு அந்த
கஷ்டம் தெரியாதா, அவங்க ஏழைப்பட்டவங்கன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி திட்டிட்டு இருக்கா. அப்பதான் அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அவர் இப்பதான் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு, அவருக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, உங்ககிட்ட கேட்டுட்டு என்ன ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே இவங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்னது இதெல்லாம் நீங்க பண்ணலையா, நான் தப்பா நினைச்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி வாயை பொழந்துக்கிட்டே நிற்கிறா. சரி சரி ஃபர்ஸ்ட் வாயை மூடு, காக்காவே உள்ள போயிடும் போல இருக்கும் வாய் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட்டிட்டு போ, அவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றான். நீ இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோ என்ன கேஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஐயோ நான் வந்துட்டு வாய் திறந்து நல்லாவே மன்னிப்பு கேட்க தெரியும் எனக்கு, இந்த மாதிரியெல்லாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, நீ என்னை கிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். பார்த்தா எதிர்பார்க்காத நேரமாக சொயின்னு மயங்கி அவன் மேலேயே விழுந்துடுறா. ஐயோ இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறான். ஆம்புலன்ஸை கூப்பிடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அடே எனக்கு ஒன்றும் இல்லைடா, எனக்கு லோ பிபி தான், காலையில் சாப்பிடாமே வந்துட்டேன், எனக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு கேண்டி இருந்தால் மட்டும் கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க. சாக்லேட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஓரளவு கொஞ்சம் பெட்டர் ஆகுறா. நீ இப்போ சாப்பிட்டே ஆகணும், வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். இவளுக்கு எப்படியாவது வந்துட்டு அக்காவை இவன் கூட சேர்த்து வச்சிடணும், அப்போவாவது அவளும் மாறுறாளா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும் போது ஹீரோ பார்த்தா இவளோட கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறது, நம்ம பண்ணுற எந்த ஒரு பிளானுமே வந்துட்டு உதவ மாட்டுதே அப்படின்னு யோசித்துக்கிட்டே, எங்கள் அக்காவை பற்றி உனக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, எங்கள் அக்காவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் பார்த்தா உங்கள் அக்காவை ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை நீ லவ் பண்ணுறவங்களுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அவங்க உன்னை லவ்வே பண்ணலை அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. நான் வந்துட்டு அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள், அவங்கள எங்கேயும் போக விட மாட்டேன், வெளியிலேயே அனுப்ப மாட்டேன், வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருவேன், கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருவேன், என்னை அவங்க லவ் பண்ணுற வரைக்கும் அவங்க கையை காலை கூட கட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ கடவுளே இப்படி வந்து சிக்கிட்டோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் கரெக்டாக அவன் மேலே ஒரு கல் விழப்போகுது. ஹீரோயின் போய் அந்த குழந்தைய இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினையும் சேர்த்து காப்பாற்றிடுறான். ஹீரோ மேலே அந்த கல் விழுந்துருது. எதுக்காக நீ இப்படி பண்ணுற, அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை, நீ எதுக்காக அவனை பற்றி கவலைப்படணும், அவங்க அம்மாவே அவனை விட்டுட்டு தானே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஏடா கூடமா கத்துறான். அதுக்குள்ளேயே நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுவ, அவங்க அம்மா வந்துட்டு இவனை மிஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா, இவன் தொலைஞ்சு போயிருக்கலாம் இல்லையா, அவங்க அம்மா இவனுக்காக தேடி வரலாம், அவங்க எங்கன்னா தேடிக்கிட்டு இருப்பாங்க கூட, ஆனா நீ எப்படி வந்து இப்படி தப்பா நினைப்ப அவங்க அம்மாவை. அதுக்குள்ள கண்டிப்பா எல்லா குழந்தைய பெற்று எடுத்த அம்மாவுமே வந்து அந்த குழந்தைய மிஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனோட நிலைமையை பார்த்து அவன் வந்து என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா, அவங்க அம்மா வேணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த நாள் வரைக்கும். பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த குட்டி பையனுமே அம்மானு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை எங்கெல்லாம் தேடினா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மாவுமே உன்னை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ வரைக்கும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, உன்னை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, உனக்கும் ஒரு நாள் உன்னோட எழுத மொத்த ஃபேமிலியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஏக்கச்சக்கமாக லவ் அதிகமாகிட்டே போகுது. அவ்வளோதான், இதுக்கு மேல் ஏன் தாமதம்ன்ற மாதிரி ஹீரோயின் பெர்மிஷன் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் செம்மையாக கடுப்பார பிடிச்சி ஒரு தள்ளிட்டு, அட பாவி என்ன வேலை பார்த்து விட்டுட்டே நீ, நான் உன் கூட வரவே மாட்டேன்டா, உன் பக்கத்தில் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதறி ஓடிடுறா. நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, எல்லாமே இப்படி தலைகீழ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கே, என்னடா பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி அழுதுகிட்டு இருக்கா. மறுநாளே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நேராக வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அண்ணனை போய் பார்க்குறா. அதாவது இவளுக்கு தான் தெரியும் இல்லையா யார் அண்ணாவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவ தானே ஸ்டோரி ரைட்டரு. போன உடனே உங்கள் தம்பி தொலைஞ்சிட்டான் இல்லையா, அவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா நாங்கள் அவனை தொலைச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகுது, 22 வருஷமாக அவனை தேடிட்டு இருக்கோம், எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, உனக்கு தெரியும்னு சொல்கிறியா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து உங்கள் தம்பியை கண்டுபிடிச்சிட்டேன், அவரை நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் அவருமே அவரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா.
நேராக அந்த கிளப்புக்கே கூட்டிகிட்டு போயிடுறா. கூட்டிகிட்டு போன உடனே ஹீரோவை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் அதே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அண்ணங்காரன் நினைக்கிறாரு. ஆமாம், இவன் என் தம்பியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்போ தான் கேட்குறான். நான் உனக்காக உன்னோட ஃபேமிலியை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், இவர் தான் உன்னோட அண்ணா. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு சின்ன வயசுல தொலைஞ்சு தான் போயிட்ட, யாரும் உன்னை விட்டுட்டு எல்லாம் போகலை, இவங்க இப்போ வரைக்கும் உன்னை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இவங்க அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்தில் எல்லாரும் வந்து நம்புவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுப்பா. நீ வந்துட்டு உன்னோட பிளட் டெஸ்ட் மட்டும் கொடுக்க முடியுமா, டிஎன்ஏக்கு சாம்பிள் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்போதான் ஹீரோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஒரு நாளும் இந்த வேலை செய்யாத, இந்த மாதிரி கேங்ஸ்டராக இருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா இல்லையா. அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட போய் நம்ம சேர்ந்துட்டா ஹீரோயினுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. சரி ஓகே, நான் என்னோட பிளட் சாம்பிள் தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். 3 நாள் கழிச்சு ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஜியாங் ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களாம் 22 வருஷம் கழிச்சு, அதனால பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நம்ம போயே ஆகணும். யூனுமே வரான், நீ யூனை வந்து எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அப்போ தான் வந்துட்டு உங்கள் அப்பா உங்க மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைப்பார் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அது கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. அம்மா தயவு செஞ்சு இப்போதைக்கு என் கல்யாணத்தை பற்றி பேசவே பேசாதீங்க, பார்ட்டிக்கு போகணுமா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல இவளு தான் யோனை பிடிக்கலன்னு சொல்கிறா இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு பையன் கூட இவளை கோத்து விடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் பையன், பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, படிப்பு சரியாக ஏறல, இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினை வேற வழியே இல்லாமல் சிரிச்சு வைக்கிறா. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தடிக்கு கீழே விழ போறாளா. இந்த ஆள் என்ன பண்றானா அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறான். இது எல்லாத்தையும் யாரோ வந்து போட்டோ எடுக்கிறாங்க. யாரா இதை போட்டோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோட அண்ணா தான் போட்டோ எடுத்திருக்காரு. அங்க வந்து சொந்தக்காரங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் 22 வருஷமா கழிச்சு இப்பதான் கிடைச்சிருக்கான், இவனை பார்க்கறதுக்காக நம்ம எல்லாம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்தா அவன் வரமாட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, எடுத்த ஃபோட்டோவை ஹீரோக்கு அனுப்பிட்டு, நீ இன்னும் லேட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஆள் உனக்கு கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ வராமல் இருப்பானா, செம்ம கொலை வெறியா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காளா, அவ்வளவுதான் தரன்னு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் ஹீரோ. ஐயோ திருடன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. மரியாதையா இரு, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை சைலண்ட் ஆக்கிடுறான். ஓ இவன் தானா, இவன் எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஃபோட்டோவை காமிச்சு, என்னது இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்கே வந்து, நான் இங்கே இல்லைன்னு தெரியும், அப்போவும் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னா நீ யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ நான் வந்து எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு தான் வந்தேன், நீ இங்கே இருப்பேன்னு நினச்சி தான் வந்தேன், பார்த்தா நீ இல்லை, நான் கால் தடிக்கு விழப்போனால் அவர் என்னை பிடிச்சாரு, மற்றபடி அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, அவன் தொட்டுட்டான், இந்த ட்ரெஸ் இனிமேல் நீ போடக்கூடாதுன்னு கேட்சிடுறான். பாவிடே, அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு கிழிப்பாங்கடாடா, உனக்கு அறிவு இருக்கா, ஏன்டா என் ட்ரெஸ்ஸை கிழிச்ச அப்படின்னு கத்துறா. வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். வரும்போது பிளானிங்காக தான் வந்துட்டானா, அதனாலதான் வந்து ஒன்று என் ட்ரெஸ்ஸை கிழிச்சானா பாவி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. வேகமா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, மரியாதையா அதை வந்துட்டு எனக்கு தச்சு கொடு, இல்லை உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போறா. இவன் விடுவானா என்ன, எதுக்காக இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம் எல்லாமே நான் நினைக்கிறேன், ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றான். மினியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவளோட கேரக்டரே வந்து வில்லியாக மாறிடுச்சு. இதுக்கு மேலேயும் அவளையும் இவனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதே வந்து தப்பாக தான் இருக்கும். எனக்குமே இவனை பிடிச்சிருக்கு, அப்போ ஏன் நானுமே இவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசனை வருது. இருந்தாலும் ஹீரோயின் எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போனாலும் டோட்டலாக ஹீரோ வந்து கெஸ் பண்ணது தான் ஞாபகமாகவே இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே என்ன தேத்திக்கிறா அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல இப்போதைக்கு அக்கா கேரக்டர் தான் வில்லியாக மாறிட்டா இல்லையா, நம்மளே பேசாமல் ஹீரோவை லவ் பண்ணிட்டா என்ன, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அக்கா காரி வரா.
என்னடா இவ இங்க வந்திருக்காளே எதுக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது, நீ வந்து உங்க அப்பாவோட கம்பெனி, அதாவது இப்பதானே ஹீரோக்கு வந்து அவங்க அப்பா அம்மாலாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஹீரோட அப்பா அம்மா வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. அதனால இவ என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா, உங்க அப்பாவோட கம்பெனியில நீ எப்படியாவது சொல்லி புரிய வச்சு எங்க கம்பெனி கூட டைப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அண்ணா தான் ஃபுல் பிசினஸையும் பார்த்துட்டு இருக்கா, நான் அதுல எல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ இதை எனக்காக பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அக்டோபருக்காக பண்ணுவ இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இவ அக்டோபர் பேரை இழுக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் தான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாக்கு இது வரைக்கும் வந்துட்டு அவ வந்து வேற யாரோ ஒருத்தனுக்கு பிறந்தவ அப்படின்ற விஷயம் தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவளையும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு இப்பயே துரத்திடுவாரு அப்படின்னும் போது, இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். நான் இதை எங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீ வந்துட்டு நான் கேட்ட வேலையை முடிச்சு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்ல, அவருக்கு கோவம் வந்தா கொலை கூட பண்ணுவாரு அப்படின்னும் போது, சரி ஓகே நான் பண்றேன், ஆனா அதுக்கப்புறம் நீ வந்து அவளை எந்த வகையிலும் டார்ச்சர் பண்ணவே கூடாது, உன் வேலையை நீ பார்க்கணும், அவ வேலையை அவ பாப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். உங்க அப்பா ஃபாரின்ல தானே இருக்காரு, அவரை போய் பார்த்து உடனே சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிடுறான். அப்பதான் வந்து இவளோட அசிஸ்டன்ட் என்ன கேட்கறா அப்படின்னா, மேடம் அப்ப நீங்க உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லைன்னா நீங்க உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்லவே மாட்டேன்னு யார் சொன்னா, இவன் தான் வெளியூருக்கு போறான் இல்லையா, இப்ப அக்டோபருக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியவா போகுது, கண்டிப்பா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்லயே வந்து பார்த்தா அவங்க அப்பா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமே நீ உங்க அம்மாவும் இங்க இருக்கவே கூடாது, எங்கன்னா போயிடுங்க, என் கண்ணிலேயே முழிக்க கூடாது, இவ்வளவு நாளா வந்து நானும் வந்து நீ என்னோட குழந்தைன்னு நினைச்சு உன்னை சீராட்டி பாலூட்டி பயங்கரமா நல்லபடியா வளர்த்தேன், ஆனா அது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, என் மனசே உடஞ்சு போயிடுச்சு, இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க கூடாது, இங்கதான் இருப்பேன்னு சொன்னீங்க, நான் ரெண்டு பேரும் கொண்டு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. காக்காரி சடனா ஒரு பிளான் பண்றா. அப்பா எதுக்காகப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு நாள் இங்க இருந்துட்டாங்க, அவங்க இங்கேயே இருக்கட்டும், நம்ம வந்து இவளை பொறுத்த வரையில ஒரு நல்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன வேலை அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இவனோட 25% ஷேர் வந்து இவளுக்கு வரும், அதை இவ நமக்கு கொடுத்தாவே போதும், நம்ம கம்பெனி இப்போதைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, இந்த 25% ஷேர் கிடைச்சது அப்படின்னா நல்லபடியா நம்ம கம்பெனியை காப்பாற்றிட முடியும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, உனக்கு ஆப்ஷனே கிடையாது, நீ பண்ணிதான் ஆகணும், உங்க அம்மா உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா சொல்லிடுறாரு. எல்லாமே ஹீரோயினோட மொபைல் எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு அவளை வந்து ரூமுக்குள்ளேயே போட்டு பூட்டியும் வச்சுட சொல்லி வேற ஹீரோயினுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு அவன் போயிட்டு இருப்பான் வெளிநாட்டுக்கு. ஆனா இன்னமும் அவன் வந்தானா இல்லையா அப்படின்றது கூட ஹீரோயினுக்கு தெரியல. இவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடத்துறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து வாட்சிலேயே ஃபோன் வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இந்த ஃபோன்ல ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஹீரோவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறா. பட் ஆனால் ஹீரோ எடுக்கவே இல்லை. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு இவளுக்கு வழி தெரியல. ஆனால் என்கேஜ்மெண்ட் மட்டும் இப்போ நடக்க போகுது, சரி என்கேஜ்மெண்ட் தான் நடக்க போகுது, அதுக்குள்ளே எப்படியும் ஹீரோ வந்துடுவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்குமே போயிடுறா. இவன் தான் வந்து இவ்வளோ பயங்கரமாக லவ் பண்ணுறான் இல்லையா, அதனால அவனுக்கு பயங்கர சந்தோஷம், நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்த நாள் வந்துடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லாரோட மொபைலுக்கும் ஏதோ மெசேஜ் வருது. வேற எதுவும் இல்லை, ஹீரோயின் வந்து இவங்களோட பொண்ணே கிடையாது, அதாவது நம்ம அக்காக்காரி இருக்கா இல்லையா அவங்க குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது, அவள் வேற யாரோ ஒருத்தனுக்கு பிறந்தவ அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏவோட டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து இவளே தான் அக்காக்காரி, எல்லாருக்கும் வர மாதிரி டைமிங்க்கு செட் பண்ணி வச்சிருந்திருக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஹீரோயினை கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவனோட அம்மா பயங்கரமா கொலவெறி ஆயிடுறாங்க. நேரா ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. தயவு செஞ்சு கீழே இறங்கி வா, உனக்கு எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, நீ அப்பம் பேர் தெரியாதவ, எங்க குடும்பம்னு இல்லை எந்த குடும்பமும் உன்னை ஏத்துக்காது, உனக்கு கல்யாணமே ஆகாது, நீ யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கஷ்டப்படுத்துற மாதிரி பயங்கர மோசமா பேசி விட்டுறாங்க. ஹீரோயின் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க ஓரமா உட்காந்து. இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அம்மா அக்டோபரை நான் பயங்கரமா லவ் பண்றேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அடி சேர்ப்பால மரியாதையா வாடா அப்படின்னு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவனுமே போயிடுறான்.
யார் சொன்னா யாருக்குமே அவ தேவையில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அவ தேவை, என் குடும்பத்துக்கும் அவ தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். யாரு கேட்டு நீ இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜ்ல நின்ன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, அடே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்டா, நீ தாண்டா ஃபோன் அட்டன் பண்ணல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறா. ஹீரோ பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு உயிரை வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ பார்த்து உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோவும் ஹீரோயினும் இப்பதான் ஜாலியா டேட்டிங் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறா. தெரிஞ்ச ஒருத்தர்னா இது யாங்க்கு தெரிஞ்சவர். அதாவது நம்ம ஹீரோயின் ரைட்டராக இருக்கா இல்லையா, நிஜ உலகத்தில் இவளுக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவர். ஐயோ இது லூ தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இவ யாரா ரொம்ப நேரமாக எவனோ ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வருது. எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ஸ்கூலில் என் கூட படித்த ஒருத்தர் மாதிரியே இருந்தாரா, அதனால தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறா. நேரம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகும்போது ஹீரோ செம்ம ரொமான்டிக் மூடில் இருக்கானா. பட் ஆனால் ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சாரி நான் இன்னும் இதுக்கெல்லாம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவுமே சரி ஓகே நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த லூவை பார்த்தா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் எங்கன்னா கண்ணில் படுறானா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவனுமே அந்த இடத்துக்கு வரான். பார்த்த உடனே அவன் அக்டோபர்னு சொல்லாம யாங் அப்படின்னு சொல்றான். என்னது இது, இவன் யாங்னு சொல்றான். அப்பனா இவனுமே நிஜ உலகத்துல இருந்து இங்க வந்துட்டானா, எப்படி நம்ம தான் இந்த கதை எழுதணும், நம்ம வந்தோம், இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள பயங்கர குழப்பம். இந்த ரெண்டு பேருமே இப்ப எப்படி திரும்ப போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் வந்து இந்த கதையை படிச்சிருக்கானே தவிர மற்றபடி இவனுக்கும் எழுதுனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இவன் எப்படி வந்தான்றது இவனுக்கே தெரியலையா. இதை எல்லாத்தையும் யாரோ வந்து போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நேரா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ கிளம்பி அங்கேயே போயிடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே சைலண்டா சொல்றா, லூ எதுவும் பேசாம நீ பாட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடு, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. கிளம்பும் போது உடனே ஹீரோவை வேகமா பிடிச்சிக்கிட்டு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, நான் சாப்பிடவே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. இவன் பயங்கரமா பொசசிவ் பிடிச்சவனா இருப்பான் போல. ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து பயங்கரமா கேஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விடு, எதுக்காக நீ இப்படி பண்ற, அவன் ஜஸ்ட் எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது, எதுக்காக நீ அப்ப தனியா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவனை வந்து பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறான். இருந்து நான் தனிமையிலேயே வாழ்ந்துட்டேன். முதல்ல எங்க அப்பா அம்மா என் அண்ணன் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நடுவில் நீ தான் வந்த. நீ வந்த உடனே தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இல்லை, எல்லாத்தையும் இல்லை, அதுவும் உன்னை இழக்கிறதுக்கு நான் கொஞ்சமும் தயாரா இல்லை. நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, மரியாதையை என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் பயங்கரமா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். இதுக்காக தான் நீ என்னை தொட கூட விட்டதே கிடையாது இல்லையா, நீ யார் கூடயோ போக போற, அதானே உன் பிரச்சனை அப்படின்னும் போது, உண்மையாவே வெறும் அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு, அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றா. நான் பண்ற எல்லாமே எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா எனக்கு வந்துட்டு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. ஏன்னா நான் யார் கூடயும் வாழ்ந்ததில்லை, எனக்கு எந்த ஒரு முறையும் இருந்ததில்லை இத்தனை வயசு வரையில. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும், என் கூடயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறானா. ஹீரோ நினைச்சு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. நேரம்னு பார்த்து இவன் கையில வந்துட்டு கிடைக்கணுமா என்ன இந்த டைரி, இவன் கையில கிடைச்சது. ஹீரோயின் வந்துட்டு அக்காவையும் இவனையும் எப்படி சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் எல்லாம் பண்ணா இல்லையா, அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அதெல்லாம் படிச்சிடறான். கொஞ்சமா கோவம் குறைஞ்சவனுக்கு உச்சத்துக்கு கோவம் ஏறிடுது. என்ன இதெல்லாம் அப்படின்னும் போது, நான் தயவு செஞ்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கறா. அவன் அதெல்லாம் காது கொடுத்துக்கிட்டு கேட்கற மாதிரி ஐடியால இல்லை. அப்படியே நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, உன் அக்கா கூட என்ன சேர்த்து வச்சுட்டு என்னை விட்டு போயிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றா. ஹீரோயின் கதறி கதறி அழவே ஆரம்பிச்சிடுறா. அதோட கிளம்பி நேரம் கிளப்புக்கு போயிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓயாம அதுவும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினை கட்டி போட்டு போயிருப்பான். அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவரே தான் மேடம் கொடுத்தாரு, உங்களை வந்து போக சொல்லிட்டாரு, உங்களை பிடிச்சி வைக்க விருப்பம் இல்லை, அதுவும் லவ்வே இல்லாத லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து நேராக கிளம்பி ஒரு கோயிலுக்கு போகிறா. அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வரா. ஆனால் இன்னமும் ஹீரோ வந்து வீட்டுக்கு வரல. அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
ஆனா அவன் வரவே மாட்டான். காலிங் பெல் அடிச்ச உடனே சந்தோஷமா போய் திறக்கிறான். ஆனா அவனை பார்த்தா பயங்கர போதையில அக்காக்காரி கூட வரான். அக்காக்காரியை பார்த்த உடனே ஹீரோயின் மூஞ்சே மாறிடுது. இது பாரு, உனக்கு நான் தெளிவா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கு மேலேயும் நீ இவனை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்த அப்படின்னா உங்க 2 பேரோட லைஃபும் வீணாதான் போகும். ஏன்னா இப்பவே உன்னை நடத்த கட்டவளோட குழந்தைன்னு தான் பேசுறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா அவனோட அப்பா அம்மா உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ சும்மா இங்க ஏதாவது ஒரு சின்ன வீட்டுல அவனுக்கு சின்ன வீடா வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். அவனுக்கு பொண்டாட்டின்ற மதிப்பெல்லாம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இப்பயே அவனை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையும். அதனால நீ தான் இதுக்கு மேல எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். அவன் லைஃப் நல்லா இருக்கணுமா நாசமா போகணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அக்கா காரி போன உடனே இவளுக்கு மனசே கேட்கல. அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். இவனோட லைஃப்ல நான் உண்மையே கிடையாது. அதனால நான் இவனை விட்டு சீக்கிரமே போறது தான் அவனுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பிரேஸ்லெட்டையும் வச்சுட்டு கிளம்பிடுறா. இந்த உடனே வீட்டுல ஹீரோயின் இருக்காளா அப்படின்னு தேடுறான். ஹீரோயினை காணோம். உடனே அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணும்போது, சார் அக்கா தான் வந்தாங்க, உங்களை கூட்டிட்டு போனாங்க. நீங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா அவங்க கூட போயிட்டீங்க, என்னால உங்களை தடுக்க முடியல அப்படின்னு சொல்றான். அது தெரிஞ்ச உடனே கண்டிப்பா ஹீரோயின் வீட்டை விட்டு போயிருப்பா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோயினுக்கு மனசு மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் நேர்ல அப்படின்னு சொல்லி வரா. அந்த டைமுக்கு ஹீரோ ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே டைமுக்கு இந்த மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஹீரோவை கொல்றதுக்காக முடிவு பண்ணி ஆக்சிடென்ட் பண்றதுக்காக ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இவ அடிபட்டுறா. அப்பதான் ஹீரோயின் உண்மையை சொல்றா. உண்மையாவே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உனக்கும் எனக்கும் லைஃப் இருக்காது, ஃபியூச்சர் இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னோட ஃபீலிங்ஸை நான் மறைச்சி வச்சேனே தவிர எனக்கு உன்னை பிடிக்காம இல்லை. என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க, சத்தியமா. அது நான் செத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை அவன் கையில போட்டு விடுறா. அப்படியே ஹீரோயின் மயக்கமாயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் கோமால இருக்கா. அப்போ லூ அந்த இடத்துக்கு வரான் ஹீரோவை பார்க்கறதுக்காக. இதை பாரு, உண்மையாவே நான் சொல்ற எல்லாமே உண்மை. நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு தெரியாது, ஆனா நீ நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை ஹீரோ கிட்ட சொல்றான். நாங்க 2 பேருமே எப்படி போறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்க வாழ்க்கையும் நிரந்தரம் கிடையாது, எங்களால இங்க வாழவும் முடியாது. அதை அவ உன்கிட்ட சொல்றதுக்காக தான் தவிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறான். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாதன்னு. இப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. ஆனா கோமால இருந்த ஹீரோயின் சடனா அந்த இடத்துல இல்லாம போயிடுறா. இது எப்படி பாசிபிள் ஆகும்? சான்ஸே இல்லை, கண்டிப்பா அவ எப்படி மறைஞ்சு போவா அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா எல்லா இடத்துலயும் தேடி அலைறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுமே யாங்க கண்ணை முழிச்சு பாக்குறா. இது எல்லாமே கனவா இல்ல எல்லாமே என்னோட லைஃப்ல உண்மையா நடந்த மாதிரி இருக்கு, நான் ஒரு விஷயத்தையும் உண்மையா ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. அவளோட புக்கோட ஸ்டோரி சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதுல அக்காக்காரி தான் ஹீரோயின், இவ தான் வில்லி. அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்ப இது என்ன, என்னோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒன்றும் புரியல. கிளம்பி போய் லூவை பாக்குறா. லூ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்கும் போது அவருக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. என்னமா உளறிட்டு இருக்க, பாதி கனவுல எழுந்து வந்துட்டியா, என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன் லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, டைம் டிராவல் எதுனா கதை எழுதுறியா புதுசா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாரு. அந்த ஒரு கோயிலுக்கு போனா இல்லையா, அதே கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு துறவி இருக்காரு. அவர்கிட்ட இவ வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி கேட்கும் போது, சார் பேரலல் வேர்ல்டுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உலகத்துல சாத்தியம் இல்லாததே கிடையாது. உண்மையாவே நீ யாரோட லைஃபையோ கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்திருக்க, அதுதான் உண்மை. அதனால தான் இது எல்லாமே உனக்கு ரொம்ப ரியலாகவும் அந்த கஷ்டம் எல்லாமே உனக்கு வேதனை கொடுக்கறதாகவும் அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் நீ சந்தோஷமா சிரிச்சு யோசித்து பார்க்குற விஷயமாவும் தெரியுது. அப்போ நீ யார் கூடயோ உண்மையாவே யாரோட லைஃபையோ வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அங்க பார்க்கும் போது இவ ஹீரோக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு போய் கொடுத்தா இல்லையா, அந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று இருக்கு. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே யாரோ அந்த பிரேஸ்லெட்டை வாங்குறாங்க. நீ பிஞ்சிடுச்சுன்னு சொன்ன பிரேஸ்லெட்டை நான் சரி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் அவனோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு புரியாம தான் இவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட காதல் உண்மையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு எந்த யுகத்துல இருந்தாலும் இந்த கடவுள் உன்கிட்ட கொண்டு சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு நாள் விடாம அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இவளுக்காக இவ கும்பிடல, அவனுக்காக அவன் கும்பிடல, 2 பேருமே மாறி மாறி ஒருத்தருக்காக கும்பிட்டுக்கிறாங்க. இப்போதான் ஹீரோயின் வந்துட்டு நிஜ வாழ்க்கையில் உண்மையாகவே ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேராக ஹீரோயின் கிட்ட வரான். என்னோட பேர் வந்துச்சான், நம்ம 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட பேரு யாங் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறா. ஸோ இதோடைய ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இதுல நீங்க லாஜிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேண்டசி ட்ராமாலாம் பார்க்க முடியாது. லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. ஜாலியா என்டர்டெயின் பண்ணுமா அப்படின்றது தான் ட்ராமாவா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கெல்லாம் இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுப்பேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.